Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. Welcome back to yet another episode of Barking Buddha. ஆக்சுவலாக நிறைய நல்ல ரெஸ்பான்சஸ் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி பழைய எபிசோட் நல்லா இருந்துச்சு, அந்த வியர்ட் மனிதர்கள் எபிசோடு. ஸோ மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அது போக எங்கள்கிட்டயும் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் இருந்துருந்துச்சு. ஸோ அதனால மறுபடியும் இந்த எபிசோடை ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த எபிசோட நம்ம கூட வந்து எப்பவும் போல டைலர் டர்ன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸோ ரொம்ப வந்து உழப்பாம எனக்கு தெரிஞ்ச எபிசோட்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். பிரதர், முதல்ல எப்பவும் போல உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மங்களகரமா. வியர்டோஸ் பத்தி. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த பாட்காஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா ப்ரீவியஸ் எபிசோட்ஸே பார்த்துருப்பாங்க. ஸோ இதுல ஆக்சுவலா நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபன் ஃபீல்டான ஆட்கள் எடுக்கலாம்னு நினைச்சேன், ஏன்னா நம்ம எபிசோட் போன தடவை டார்க்கா முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல வந்துட்டு நான் வந்துட்டு இந்த இயல்பு மனிதர்கள், அதாவது பிக்லி பாஸ்கிஸ் இருக்காங்க இல்லையா, எனக்கு அவங்க மேல ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஈடுபாடு இருந்தது. இந்த பிக்லி பாஸ்கி மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் இவங்க வந்துட்டு என்ன அதுல அந்த அந்த வகையில வரதான் குமார் ராஜா, இந்த கேட்டகரி, அப்புறம் இது ரிலேட்டட் கூடிய வாழ்வியல் மக்கள், இவங்களை பார்க்கும்பொழுது ஒரு சின்ன பொறாம வரும். என்ன காரணம்னா நமக்கு ஆன்சைட்டி ரொம்ப அதிகம் ஜென்ரலாவே, ஏன்னா நம்ம வளர்த்தப்பட்ட விதமும் வாழ்ந்த விதமும் அந்த மாதிரி. அண்ட் நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்பரேட் நீடு ஒன்று இருந்துட்டே இருக்கும். அந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு வேண்டி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம மைண்ட் நம்மள்கிட்ட இருக்கும். பட் இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லையோ, பேச்சும் நடவடிக்கைகளும் இருக்கும் இல்லையா, நம்ம மூளைகளை பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி if I find these people, I'll definitely try to talk with them or at least observe them. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த பிக்லி பாஸ்கில வருவான் இல்லையா, அவனுக்கு டிரெக்ட் ரிலேட்டடா ஒருத்தன அப்படின்னா, எங்க ஸ்கூல்ல ஒரு ஆர்ட் வாத்தியார் இருந்தாப்ல. அப்ப எனக்கு ஆக்சுவலா வந்து இந்த நயலிஸ்டும் அவர் ரொம்ப சில் கைஸையும் பத்தின ஐடியாஸும் இருக்கிறவங்க பத்தின தாட்ஸும் அப்ப இல்லை. ஏன்னா நம்ம பெருசா படம் பார்க்க மாட்டேன். அண்ட் அப்ப ரொம்ப சின்ன வயசு, எனக்கு இன்னும் ஒரு 5வது 6வது வச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி 6வது, ஆனா அவர் நான் வந்து 10வது வரைக்கும் பார்த்திருக்கேன். ஸோ அப்ப வந்துட்டு எனக்கு அந்த ப்ரொக்ரெஷன்லயே அவரை பத்தின சிந்தனை மாறவே இல்லை. அண்ட் ஃபன் இருக்கு அதுல. என்னன்னா ஒரு ஆர்ட், எல்லா ஸ்கூல்லயும் வந்துட்டு இந்த ஆர்ட்ங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். அது வந்துட்டு நாம்கேவாஸ் கிளாஸ் மாதிரி. யாருமே அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டானுங்க. அந்த ஆர்ட் எக்ஸாமே வந்துட்டு தத்தித்தனமா தான் நடக்கும். அது ஒரு ஒரு கண் துடைப்பு மாதிரி. நாங்களும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்றோம். பாதி ஆர்ட் கிளாஸ வந்துட்டு மேக்ஸ் வாத்தியார் கடன் வாங்கி முடிச்சு விட்டுருவாரு. அந்த ஆர்ட் உனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஆர்ட் கிளாஸ் இன்னுமே எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், உனோட டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அண்ட் எல்லாருமே அங்க அது எப்படின்னா ஒரு ஒரு காமன் ஃபார்ம் மாதிரி தான். ஃபுட்பால் பிடி பீரியட் எப்படி வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும், அதை எல்லாத்துக்கும் எக்ஸைட்டிங்கா இருக்கும். பட் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும், ஏன்னா அவன் தான் ஸ்டாரு. அந்த மாதிரி ஆர்ட் வாத்தியாரோட அந்த இதுல வந்துட்டு ஆர்ட் வரையும் ஸ்டாரு. பட் அடுத்தவனுக்கு எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு, ஏன்னா நீ படிக்க தேவையில்லை, உன்னை ஒன்றும் டார்ச்சர் பண்ண போறது இல்லை, உனக்கு தெரியாத ஒரு ஸ்கில்ல சும்மா ஃபண்ணுக்கு வரைஞ்சு வைப்பேன். அப்புறம் பாதி பசங்க சைட் அடிச்சுட்டு இருப்பானுங்க, பொண்ணுகள்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. அதான் நடக்கும் ஒரு ஆர்ட் கிளாஸ்ல. கரெக்டா? உனக்கு ஆர்ட்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எனக்கு இருந்திருக்கு பிரதர். அந்த அந்த A4 சைஸ்டு ஒரு டிராயிங் புக் ஒன்று கொடுப்பானுங்க. மேபி 2-3 கிளாஸ்ல ஏதோ ஒரு இதை வரைய சொல்லி கொடுப்பானுங்க, அவ்வளவுதான். எனக்கு ஆனா ஆர்ட் கிளாஸை பத்தின ஞாபகம் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஐ வாஸ் மோர் அப்சஸ்ட் அபவுட் பிடி கிளாஸ் ஆக்சுவலி. அதான். ஸோ எனக்கு ஆர்ட் கிளாஸ் பிடிக்கும், ஏன்னா எனக்கு டிராயிங் பிடிக்கும். ஸோ நான் அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பேன் அந்த கிளாஸுக்கு. ஏன்னா அது இன்னும் ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் டக்குன்னு போயிடும் ஆர்ட் கிளாஸ். ஏன்னா அதுல ஒன்றும் இருக்காது. ஆக்சுவலா இப்ப நான் சொல்ல போற ஒரு பேர் எனக்கு மறந்து போச்சு, நான் வந்துருச்சுப்பா. பட் அவர் பேர் விட்டுருவோம். அவர் தலைவர் வந்துட்டு ஒரு மிடில் ஏஜ் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு 2-3 ஆர்ட் வாத்தியார் இருந்திருக்காங்க. பட் இவர் மட்டும் தான் அந்த தக் லைஃப் அட்டைன் பண்ண ஒரு ஆளு. ஏன்னா இவரை பார்த்து எல்லாரும் ஒரு ஆஸ்பிரேஷனுக்கு வந்துட்டானுங்க. கிளாஸ் ஃபுல்லா வாழ்தான் ஆர்ட் வாத்தியாரா தான்டா வாழணும். ஏன்னா அவர் கொஞ்சம் கில்மாவான ஆளு. என்ன பண்ணுவாருன்னா, அவர் பெருசா அலட்டிக்கலாம் மாட்டாரு. அவர்னால ஆக்சுவலா ரொம்ப நாளா நடக்க முடியாது. ரொம்ப டாலான ஆளு, ரொம்ப நடக்க மாட்டாரு, ரொம்ப லைட்டா தான் நடப்பாப்ல. கிளாஸ் வந்துட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா அவர் 10:20 தான் கிளாஸ்க்குள்ளேயே வருவாரு. அது என்ன காரணம்னே தெரியல. வந்து அட்டனன்ஸ் 5 நிமிஷம் எடுப்பாரு. அந்த 5 நிமிஷத்துல வந்துட்டு ஒரு ஒரு பேரும் சொல்லும் பொழுது அவங்கள பத்தி ஏதோ ஃபன்னா ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு. எல்லா பேருக்கும் சொல்ல மாட்டாரு. பட் அவருக்கு தெரியும் சில பேர் சரியான கிறுக்கனுங்க இருப்பானுங்க, சில ஃபன் கேரக்டர்ஸ் இருப்பானுங்கல்ல கிளாஸ்க்குள்ள, அவங்கள ட்ரால் பண்றது. அப்புறம் ஏதோ பொண்ணுங்க பேர் வரும்பொழுது பொண்ணுகள்ட்ட எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஃபன்னா பேசுறது அவங்கள்ட்ட. இந்த குஷ்பு நல்லா குஷ்பு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி லைட்டா ஒரு இது மாதிரி சொல்லுவாப்ல. சரியா? அதெல்லாம் அவர் ஆக்சுவலா
சில்லுங்க அவரு. அவரு அப்படியே சில்லா எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது ஒரு 5 நிமிஷம் போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நேத்து என்ன போன போன வாரம் என்ன வரைஞ்சோம்? அப்புறம் காட்டு எவனோ ஒரு நல்ல ஆர்ட் எதுவும் காட்ட மத்தவங்கள இதெல்லாம் வரைஞ்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாரு. யாராவது வரைஞ்சிருப்பாங்களா? எவனும் வரைய மாட்டான். சோ அவர் விட்டு சரி ஓகே நம்ம இன்னைக்கு இது வரையலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சரியா சொல்லிட்டு போர்டு பக்கம் திரும்பிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ட்ராலே கொஞ்ச நேரம் போகும். போனதுக்கு அப்புறம் சில்லா என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஒரு அவர் கை வந்துட்டு எப்படி வரையணும் லிட்டரலா ஒரு கோழி வரையணும்னு ஏன் ஒரு இங்க ஒரு சைபர் போடுங்க, இங்க ஒரு சைபர் போடுங்க, ரெண்டே போடுங்க, இங்க ஒரு சின்ன பீக் போடுங்க, அப்படி போட்டு அப்படி பேக் சைடுல இப்படி கொஞ்சம் போட்டு இப்படிதான் சொல்லுவாரு. சரியா ஒரு செகண்ட்ல அதை அப்படியே வரைஞ்சு முடிச்சிருவாரு. அதை நம்ம பண்ணா வராது. அதை வரைஞ்சு முடிச்சுட்டு அவரோட ப்ராசஸ் முடிச்சு இதை பார்த்து பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் எனக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் சேர்ல உட்காந்துட்டு எவனையாவது பிடிச்சி அவர் கூட நிக்க வச்சு அவன்கிட்ட பேசிட்டு அவனை வம்பிழுத்துட்டு ஃபன் பண்ணிட்டு அவனை அடுத்து அனுப்பிச்சு விட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு வம்பிழுத்துட்டு அப்புறம் ஏதாவது ப்ரொஃபசர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வெளியே நின்று இப்படியேதான் ஓட்டுவாரு. கடைசி 5 நிமிஷம் ஒரு 2 பேர்த்தோட அப்படியே நடந்து வருவாரு. 2 பேர்த்தோட ஆர்ட்ட பார்த்து லைட்டா டிக் போட்டு சிரிச்சுட்டு 2 3 பொண்ணுங்கள்ட்ட பேசி வெளியே கிளம்பிடுவாரு. சோ இதை பார்த்துட்டு இவரோட லைவ் அதே மாதிரி காரிடோர்ல எங்க பார்த்தனாலும் உன்னோட லஞ்ச் டைம்ல பிரேக் டைம்ல சில்லா அதாவது ஒரு மனிதன் இதுக்கு மேல ஸ்லோவா நடக்கவே முடியாதுன்னு ஒரு ஸ்லோனஸ் இருக்கும்ல அந்த ஸ்லோனஸ்ல நடந்துட்டு எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு கேன்டீன்லயே மோஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அவரோட அந்த வாரத்துல நடக்கக்கூடிய ஒரே ஒரு கிளாஸுக்கு சில்லா வருவாரு. சோ அந்த அந்த ப்ரொஃபஷனை பார்க்கும்போது இதாண்டா ட்ரீம் ஜாப் யாருக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டனா இது வல்லவாடா ஜாப் அப்படின்ட்டு இருக்கும். அவர் எப்ப தெரியுமா ஸ்டாரு ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே இந்த மாதிரி வந்தா ஒரு பெரிய போர்டு இருக்கும் ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல இருக்கிற போர்டுல வந்துட்டு எதையோ ஒன்று மாசா வரைஞ்சு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எழுதுவாங்க. அப்போ ஒரு 3 4 நல்ல அழகா இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் கூட நின்று கியூட்டா வரைஞ்சிட்டு இருப்பா அப்படி. அவங்க இவர் வயசு அதிகம், அவங்க அப்பா வயசு இருக்கும். பட் ஹி இஸ் வெரி சிக் மேக்னெட் மாதிரி அவரு. சரியா கெத்தா உட்காந்து இந்த அபினவ் பிந்திரான்னு ஒருத்தன் வந்துட்டு இருந்தா அப்படி ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் அடிச்ச ஷூட்டிங். அவர் அப்ப வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டே சரியா. சோ அப்போ வந்துட்டு ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் அடிச்சு ஒரு 5 6 பேர்த்த அப்படியே வரைஞ்சிட்டாரா. அவரோட ஃபேஸ் எல்லாத்தையும் சாக் பீஸ்லயே வரைஞ்சு கலர் சாக் பீஸ்லயே வரைஞ்சு பக்கத்துல ஹாப்பி ஸ்போர்ட்ஸ் டேன்னு எழுதி தெரிக்க விட்டா அப்படி. அதை பார்த்தா அப்படியே யார். சோ இதை வந்துட்டு நீ நீ வந்துட்டு லஞ்ச் அப்பதான் பார்த்துருப்ப இருந்தாலும் நின்று இருப்பாரு. வீட்டுக்கு போகும்போது பார்த்துதான் மொத்த போர்டு ஃபில் ஆயிரும். சோ அது அப்ப மட்டும்தான் இவருக்கு வேலையே. மத்த நாள் எல்லாமே இதேதான் சில்லா. அதே மாதிரி எக்ஸாம் டைம்ஸ்லாம் ஆர்ட் கிளாஸ் இருக்காது, ரிவிஷன் டைம்ஸ் ஆர்ட் கிளாஸ் இருக்காது. அப்பெல்லாம் இவர் கிளாஸ் ஸ்கூல்ல இருப்பாரு. ஆனா இவர் யாருக்கு வரையறாரு, இந்த ஆளுக்கு என்னதாடா வேலை, இது எல்லாருக்கும் இந்த கேள்வி ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆர்ட் வாத்தியார் ஆயிரணும். ஏன்னா இவரோட ஒரு ட்ரீம் ஜாப்ங்கிறங்காட்டி. சோ இதுதான் அவரோட சின்ன பிக்லி பாஸ்கி வைப்பு. இதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா இப்ப நீ சொல்ற எனக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து ஆர்ட் டீச்சர் கிடையாது, ஆனா டான்ஸ் டீச்சர் இதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல. அவன்கிட்ட இருந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் கேட்டிருக்கேன். அவனுக்கு எப்படி இருக்கும்னா மேபி இப்ப நீ சொல்ற ஆர்ட் டீச்சருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? அவருக்கு 55க்கு மேல இருக்கும். ஓகே ஓகே. மேபி இப்ப நான் சொல்ற டான்ஸ் டீச்சருக்கு வந்து ஒரு 25 வயசு இருக்கும் மாப்பிள்ள. அவன் வந்து ஹிஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஹிஸ் கெரியர். அவன் என்ன நினைச்சுக்கிறான், ஒரு டான்ஸ் டீச்சர் ஒரு ஸ்கூல்ல நம்ம டான்ஸ் டீச்சரா ரெக்ரூட் பண்ணிருக்கானுங்கன்னா நம்ம போய் அந்த குழந்தைங்களுக்கு வேற லெவல்ல எல்லா டான்ஸ் பத்தின எல்லா விஷயத்தையும் கத்து கொடுத்துறணும் அப்படின்னு தான் இவன் நினைச்சு போறான். ஆம்பிஷியஸா இருக்கு. 4 பேர்த்த மாநாட மயிலாடல ஏத்த விட மாட்டேன். கரெக்ட். அதுக்கப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் அவன் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி கேட்கும்போது ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான், எனக்கு டான்ஸ் ஸ்கூல் போனா அது லைஃபை முடிச்சிரும்னு நினைக்கிறேன் பாய். வேலைக்கு ஆகாது டான்ஸ் ஸ்கூலுக்கு போனா. ஏன்னா அங்க வந்து என்ன மோர் ஆஃப் டான்ஸ் டீச்சர் மாதிரி பார்க்காம ஜஸ்ட் அனதர் டீச்சர். எனக்கு வந்து டான்ஸ் கத்து கொடுக்கறது வந்து நார்மல் டாஸ்க். அதை வந்து அவனுங்க கரிக்குலம்ல இல்ல, அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது அந்த குழந்தைங்களுக்கு. பட் ஆனா இது ஒரு ஆடட் ஃபீச்சர் மாதிரி டீல் பண்றானுங்க. பட் அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வேலை இல்லாத டைம்ல மத்த நேரத்துல நம்மள எப்படி பண்றாங்கன்னு நம்ம மோர் லைக் லைப்ரரி இல்ல சப்ஸ்டியூஷன் டீச்சர் மாதிரி டீல் பண்றாங்க. போய் குழந்தைங்களை அந்த ஸ்கூல்ல போய் அங்க கொடுங்க, அத போய் இங்க கொடுங்க, அவங்கள லைன்ல நிக்க வைங்க, அந்த மாதிரி டீல் இவங்க கூட அடிஷனலா போயிருங்க, இவங்க எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்க அந்த மாதிரி. சோ அதெல்லாம் தாண்டி ஆர்ட் வாத்தியார் இதெல்லாம் பண்ணுவாரு. நீ சொல்றது எல்லாமே பண்ணுவாரு. ஆக்சுவலா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் பிரின்சிபலோட பிஏ மாதிரி லிட்டரலா ஆக்ட் ஆவாரு.
இன்னொன்னு என்னன்னா வந்து இது வந்து இதுக்கு வந்து ஸ்கோரோ மார்க்கோ கிடையாது இல்ல இந்த ஆர்ட்டுக்கு. ஸோ நீ சொன்னல ம். ஆனுவல் டே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது ஹி பிகம்ஸ் ஸ்டார் அண்ட் ஹி வில் பி யூஸ்ட் அந்த மாதிரி. அப்போ மட்டும்தான் இவனுக்குமே வேலை. டான்ஸ் மாஸ்டருக்குமே ஆனுவல் டேக்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்போ குழந்தைங்க டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. மற்ற நேரத்துல வந்து ம். இவனுக்கு எப்படி என்னடா பண்ணிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு வரேன், என்ன சப்ஸ்டியூஷனுக்கு போடுறானுங்க இல்ல இதை பார்க்க சொல்றானுங்க, ஏதோ டேட்டா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி வைக்க சொல்றானுங்க, சம்பந்தமே இல்லாத வேலையை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கானுங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வெளிப்படுத்தணும். மேபி அவருக்கு அந்த சில் ஆட்டிடியூடே வந்து ஓவர் தி இயர்ஸ் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே இதுதான் ரொட்டீன், இப்ப ஆர்ட்னு நம்ம கத்துக்கிட்டு வந்துட்டோம், அதை வந்து நம்ம ரொம்ப போட்டு புஷ் ஆமாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் நான் அப்படி ஆயிட்டு. யோசிச்சிருக்கேன் இவரை பத்தி நிறைய யோசிச்சிருக்கேன். இவர் எப்படி இப்படி ஆனாரு? இவர் ஏன் இவ்வளவு சில்லுன்னு இருக்காரு? இவருக்கு சம்பளம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், இவர் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு இவருக்கு எய்ம் இல்லையான்னு. அவர் எய்ம் என்ன தெரியுமா? அந்த ஆர்ட் காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்கும்ல, அதுல இங்க இருக்கிற நல்ல ஆர்ட் வரைகிற பசங்க இருப்பானுங்கல்ல, அவங்கள வந்துட்டு இந்த இது கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி லைட்டா ட்ரெயின் பண்ணுவாரு. அவங்கள பர்சனலா அவரோட ரூம்ல உட்கார வச்சு அவங்களுக்கு லைட்டா இந்த அது என்ன டாபிக் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இது நீங்க ஹியூமன் எப்படி வரையணும், ஹியூமன்னா அவங்களுக்கு மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸ் எடுப்பாரு. எங்களுக்குலாம் வந்துட்டு கோழி வரைகிறது, காக்கா வரைகிறது. ஏன்னா ஆர்ட் இஸ் நாட் சம்திங் எல்லாத்துக்கும் வருங்கிற ஸ்கில் கிடையாது இல்ல அது. ஸோ ம். அதனால வந்துட்டு அவருக்கு அது ஒரு அந்த ஆட்டிடியூட், அதை நான் சொல்ல மறந்துட்டேன், நீ கரெக்டா எடுத்து கொடுத்த. ஸோ அவர் வந்துட்டு அந்த பசங்களை மட்டும் நல்லா ட்ரெயின் பண்ணுவார், அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்துட்டு அவர் மேபி அப்பதான் அவரோட சீரியஸ் எக்ஸிபிட்ஸ் வெளில வரும்னு நினைக்கிறேன். அவர் ம். மனநிலை எப்படின்னா, இதெல்லாம் இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா, சரி ஓகே நம்ம ஆர்ட் வாத்தியாரு இவனுக்கு கத்துறோம், லைட்டா கத்துருவோம், அதுல எவனா ஒரு ஜெம் இருந்தா அவன் நம்மள்ட்ட வந்து கேட்டா நமக்கு அவருக்கு எவ்வளவு தெரியுங்கிறது உனக்கு அப்பதான் தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் அவரோட ஒரு ஒரு 2 3 காம்படிஷன் போகும்போது அவர் கூட தனியா உட்காந்துருக்கேன் ஒரு 4 5 பசங்க கூட சேர்ந்து. அப்ப அவரோட செயலும் அவரோட அவரோட ஸ்கில்லும் எபிலிட்டியும் உனக்கு சொல்லித்தர விஷயமும் மாறும். சூப்பரா உனக்கு வந்துட்டு கைட் பண்ணுவாரு. அப்பதான் ஹியூமன் அனாட்டமி பத்தி எல்லாம் பேசினாரு என்கிட்ட. அப்ப அந்த வயசுக்கு எனக்கு ஹியூமன் அனாட்டமி வந்து ஒரு பெரிய இதா இல்ல. சோ ஐ மீன் பெருசா எனக்கு தெரியாது. சோ அவர் சொல்லி தரும் பொழுதுதான் ஓ டிராயிங்க வந்துட்டு இந்த மாதிரி டீல் பண்ணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ அதெல்லாம் கொஞ்சம் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஓ இப்ப இவரோட ஆட் இவரோட இவரோட மனசுல என்னன்னா, இந்த மாதிரி யார் 4 பேர் வந்தா அவங்களுக்கு அவங்க கூப்பிட்டு போவோம். அப்படி அவனும் வரலைன்னா நம்ம வழக்கம் போல இப்படி சில்லுன்னு இருந்துட்டு நமக்கு வர சம்பளமும் நம்மளோட வாழ்க்கையோட அந்த இந்த ஸ்ட்ரக்சருமே நமக்கு போதும் அப்படிங்கிற ஆட்டிடியூடும் இருக்காரு போல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இவரோட லைஃப்ல இவர் முன்னாடி என்ன வேலை பார்த்தாரு தெரியல. ஆர்ட் ரிலேட்டடா அதை பார்த்திருப்பாருன்னு தெரியல. மேபி நீ 25 பொழுது எனக்கு அப்ப டவுட் வருது. மேபி அப்ப ஆம்பிஷா இருந்திருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது இவரு என்ன மனநிலையா இருந்திருக்கும், இவர் என்ன பண்ணிருப்பாரு? மேபி ஒரு ஆர்ட் ஸ்கூல் மாதிரி நடத்தி இவரோட ஆர்ட் எல்லாம் வித்திருப்பாரா, என்ன பண்ணிருப்பாருன்னு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. பட் அதுக்கெல்லாம் ஆன்சரே இல்ல. பட் எண்ட் ஆஃப் த டே ஹி இஸ் என்ஜாயிங் ஹிஸ் லைஃப், இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட் அண்ட் இஸ் பீங் இன்ஸ்பயர்ட் பை லாட் ஆஃப் பீப்புள்ங்கிற மாதிரி அப்படி நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலா இப்ப ஓகே, பட் ஆனா இதுல வியர்ட்னஸ் என்ன ஃபீல் பண்றான்னு சொல்லுங்க. வியர்ட் கேரக்டர்ஸ்ல இறக்கி இருக்கிறீங்க இவரை. ஆமாங்க. ஏங்க நான் தான் சொன்னேனே முன்னாடியே, வியர்டு போன எபிசோட்லயே சொல்லியிருப்பேன். இந்த வியர்டுங்கிற என் டெஃபினிஷன்ல இவர் பர்ஃபெக்டா செட் ஆவாரு. ஏன்னா இவர் மனிதனோட ஒரு ரொட்டீன்ல இருந்து தள்ளி நிக்கிற அதான் பெருவாரியில இருந்து மாறி நிக்கிற ஒரு பெருவாரிக்கு ஒரு விஷயம் இருக்கும். பட் இந்த ஆர்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்ட் பேஸ்டா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இந்த ஒரு ஒரு தனம் இருக்குமோன்னு தோணுது. அதாவது பெரும்பாலானவங்களுக்கு. ஏன்னா அது ஒரு யூஷுவல் ரூட் ஆஃப் இது கிடையாதுல்ல, திங் கிடையாதுல்ல. சோ அவருக்கு வந்துட்டு அந்த ஆட்டிடியூட் அதனாலதான் வந்துச்சோன்னு எனக்கு ஒரு சின்ன இது தெரியல. சோ நான் அதனாலதான் இவர் வியோடோங்கிறேன். சோ இவருக்கு வந்துட்டு ஒரு கேர்லெஸ்னஸும் லைஃப பத்தின ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸும் மைண்ட்ல இல்லாத மாதிரி அப்படியே வாராப்புல இருக்கு, அப்படி இப்படி போற அப்படின்னு ஒரு சில்னஸோட இருக்காருல்ல. இவரை ம். யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இஸ் அன்கண்ட்ரோல். ஒன்னே ஒண்ணுதான், இவரை 8:30 மணிக்கு லாகின் பண்றது மட்டும்தான் இவரை. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இவர் எப்பனாலும் லீவ் எடுக்கலாம் என்ன கேட்டா. ஏன்னா இவருக்கு தான் எக்ஸாம் ரிவிஷன் டைம் ஒண்ணுமே இல்லையா தலைவருக்கு. இல்ல ஒன்னே ஒண்ணுதான், இன்விஜிலேஷன் பண்ணுவா. அப்படி அப்பயுமே இவரோட இன்விஜிலேஷன் தான் பயங்கரம். ஆர்ட் வாத்தியார் இன்விஜிலேஷன் காப்பி அடிச்சு தள்ளுவானுங்க எக்ஸாம்ல. ஏன்னா தலைவர் ஃபுல் சில்லாச்சு. டேய் காப்பி அடிக்க கூடாது, அவ்வளவுதான் முடிஞ்சு. பின்னாடியே உட்காந்து அடிச்சுட்டு இருப்பானுங்க. அவருக்கு அவர் ஆக்சுவலா குழந்தைங்க மேல கொஞ்சம் ரொம்ப அன்பா இருக்கிற ஆள். ரொம்ப உன்னை திட்டுறது இதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஏன்பா இப்படி ம். பண்றீங்க? இப்ப நீ பிரின்சிபல் ரூம் வெளில நின்று இருக்கா, திடீர்னு இவர காரிடோர்ல என்னப்பாச்சு அப்படின்னு கேட்பாரு அர்ஜென்ட்டா வந்து. சார் இந்த மாதிரிலாம் ஆயிருச்சு, அதனால என்ன புடிச்சு நீங்க நிக்க வச்சிட்டாங்கன்னா, ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க? சரி சரி அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு கிளம்பு.
ஏன்டா டே அந்த ஆளு என்ன சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு அவரு கிளம்பு. அவரே அதான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சாரி சொல்லிட்டு கிளம்பிடுவாரு பிரின்சிபல்ட்ட. அதுதான் அவரோட ஸ்லோகனே அதான் நினைக்கிறேன். சாரி சொல்லிட்டு கிளம்புப்பா, டென்ஷன் பண்ணாத நம்மளங்கிற மாதிரி சாரி சொல்லிட்டு கிளம்ப விட்டுருக்காரு. அவன் பிரின்சிபலு கொடலை உருவிடா வெளியே போங்கடான்னு இருக்கான் ஸ்கூலை விட்டு. காரிடார்ல இருந்து கிஸ் அடிச்சிருக்கிறேன் இருக்கிறான், அவனை பிடிச்சி சாரி சொல்லிட்டு கிளம்ப. அந்த மாதிரி என்ன ஐயோ சீரியஸ்னஸா தெரியாம இருக்கு. அதான் சீரியஸ்னஸா தெரியாம இருக்கியா, புடிச்சு பொழந்துருவேன்னு சொல்லி வீட்டுக்கு போன் பண்ணி எங்க அம்மா போலீஸ் வரைக்கும் வந்துட்டானுங்க. ஐயோ அதெல்லாம் தப்புப்பா, சரி விடு, அடுத்த தடவை பண்ணாத, சாரி சொல்லிட்டு கிளம்பு. இந்த ஆள் பிரின்சிபலா போடுங்கடா, ஸ்கூல் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. நல்ல மனுஷன். எல்லா ப்ரொஃபஸரும் வந்துட்டு ஸ்கூலுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு, ஐ மீன் வெளில வந்துட்டாங்க கிளாஸ் விட்டு. ஒரு நாள் இது நடந்துச்சு, கிளாஸ் விட்டு வெளில வந்துட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த சீனியர்ஸ் இருப்பானுங்கல்ல, இந்த தீபாவளி டைம் வந்தாலே இவனுக்கு என்ன ஆகும், சாமானத்துல எறும்பு கடிச்ச மாதிரி ஆயிடுவானுங்க. பட்டாசு வாங்கிட்டு வந்து கொளுத்தி டப்புன்னு போட்டு விட்டானுங்க. ஸ்கூல் பஸ் நின்று இருக்கும்போது 5-6 பஸ் அது மேல போட்டு விட்டானுங்க. இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுவானுங்க. எங்கேயாவது இடத்துல பட்டாசு வெடிச்சுடுவானுங்க. தீபாவளி டைம் பட்டாசு நிறைய கிடைக்கிறனால யாரு வெடிச்சா என்னன்னே தெரியாது. அப்புறம் இந்த கொசுபத்தி காயில் எல்லாம் வந்து பட்டாசு சுருட்டி விட்டுருவானுங்க. ஸோ அந்த காயில் இவனு என்ன பண்ணுவானு, கிளாஸுக்கு போயிடுவானுங்க. அந்த காயில் பொறுமையா வந்துட்டு அந்த பட்டாசு இருக்கிற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அன்மேண்டு பாம் அட்டாக் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ அவ்வளவுதான், பேசிக்கலி இட்ஸ் டைம் பாம். ஸோ அப்ப என்ன ஆகுன்னா யாருனே கண்டுபிடிக்க முடியாது. சோ இவனுங்க பெருசா என்னது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்ஷன்லாம். வந்து டைம் பாம் வச்சுட்டு இங்க வந்து கிளாஸ்ல வந்து அந்த விஸ்வரூபம்ல ஒரு தூரி அடிட்டு இருப்பான்ல, அவனுங்க மாதிரி ஃபீல் பண்றது எப்ப வெடிக்கும் அப்படின்னு. டேய் ஆமாண்டா, அந்த தூரி அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப இங்க யாரு தெரியுமா மேஜர் பிளேயர்? எப்படி ஆர்ட் வாத்தியார் வந்து ஸ்போர்ட்ஸ் டே அந்த இது போர்டுக்கு பிளேயரோ, இப்ப யாரு தெரியுமா பிளேயரு? பிடி வாத்தியாரு. இங்க அவருதான் அவர் வந்துட்டு இப்ப அவரே வந்துட்டு அவர் ஷெர்லாக் ஹோம்ஸா உணர்ந்து ஆரம்பிச்சிருவாப்ல இன்வெஸ்டிகேஷனு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் டக்குன்னு பாம் ஸ்குவாட் மாதிரி கிளாஸ்க்குள்ள வந்துட்டு எல்லாரும் பேக திறங்க சொல்லி எல்லாரும் எடுங்க அப்படின்னு சொல்லி புக்கெல்லாம் வெளியெடுக்க வச்சிடணும். சரியா? எப்ப வருவாங்கன்னு தெரியும், டக்குன்னு வந்துருவாங்க. உள்ள வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாரு. அப்ப நம்மளால ஒருத்தன் எல்லாரும் வந்துட்டு பட்டாசு இருக்கா இல்லைங்கிறதுக்கு மாட்டிருந்தா உள்ள வந்து படசீடியை வந்துட்டு ட்ரேட் பண்றதுக்கு எடுத்து வந்து மாட்டி என்னடா புதுசா ஏதோ ஒண்ணு வச்சிருக்கேன் உள்ள. சோ சம்மந்தமே இல்லாததுக்கெல்லாம் மாட்டுவானுங்க. ஸோ இந்த போன் இன்ஸ்பெக்ஷனு இதெல்லாம் வந்துட்டு அந்த அந்த கேட்டகரி. ஆனா அந்த பட்டாசு வெடிக்கும் போது கூட ஆர்ட் வாத்தியார் என்ன தெரியும், இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, இப்படிலாம் பண்ணி வெடிச்சுட்டு இருக்க கூடாது, இதெல்லாம் ஸ்கூல் இல்லையா, நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்கூலுக்கு வெளியே தான் பட்டாசு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அங்க இருந்து அங்கே நின்று வெடிச்சிருக்கல அப்படின்னு சொன்னாரு. மொத்த பரமசம் அந்த ஆளை பார்த்தாரு. அந்த ஆளு என்னன்னா பட்டாசு வெடிக்கணும், எதுக்கு ஸ்கூலுக்குள்ள வெடிச்சிட்டாங்க, வெளியே அவ்வளவுதான், அவருக்கு பட்டாசு வெடிக்க கூடாது. என்ன தெரியுமா விஷயம், அடுத்தவனுக்கு பிரச்சனை இல்லாம நீங்க என்ஜாய் பண்றீங்க, யாருப்பா உங்களை கேட்க போறாங்கிற மாதிரி இருக்காரு. அவர் லிட்டரலி அதே கேரக்டர் தான்டா, என்ஜாய் பண்ண. இவனுகிட்ட மாட்டிட்டு இருக்கு, இவனுக்கு எல்லாம் படுத்தறிடாங்கிற மாதிரி. he knows everything but he doesn't want to showங்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும். அதாவது யாரா நீங்க சில் 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 ப்ரோ. அதனாலதான் அவர் வந்துட்டு நான் வந்து வியர்டோஸ்ல வச்சிருக்கேன். ஆக்சுவலா நீங்க இந்த ஆர்ட் வாத்தியாருன்னு சொல்லும் போது வந்து எனக்கு என் ஸ்கூல்ல ஒருத்தர் இருந்திருக்கான். இவன் வந்து தனி ஒரு வியர்டோவா இது பண்ணாம சின்ன ஒரு டீடூர் மட்டும் போவோம். ஆக்சுவலா அவன் வந்து பயாலஜி சார். சரியா? பயாலஜி எடுத்து நான் பார்த்ததே இல்ல லைஃப்ல. டேய் பயாலஜி சார் எல்லாமே வியர்டோ தான்டா இருப்பானுங்க. இங்கேயே அப்படி ஒருத்தருக்கான். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஒரு சில டைம்ல வந்து புத்தாமா இருப்பான். சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு அமைதியா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளு. சில டைம் என்ன பண்ணுவானா, திடீர்னு ஒரு டைம் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு வந்து நாங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க கிளாஸ வந்து கிளீன் பண்றானுங்களோ ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னு சொல்லிட்டு பிடி ரூம்னு ஒண்ணு இருக்கும். சரியா? அந்த ரூம்ல உட்கார வச்சிருக்கானுங்க. என் கூட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான் வசந்த்னு. அவன் வந்து சரியான மடையன், படிக்கவே மாட்டான், செம இது. அவன் அன்னைக்குதான் பேப்பர் கொடுக்குற நாள் வேற. இந்த பிரின்சிபல் என்ன தெரியல, அன்னைக்கு டென்ஷன் ஆகி பின்னாடி பேட் இருந்துச்சு. சரியா? பிடி ரூம்ல பேட் எடுத்து இந்த வசந்த் கொஞ்சம் வீக்கிட்டான். சரியா? அதுவும் பைத்திய மாதிரி ரியாக்ட் பண்ணுவானு தெரியுமா, ரொம்ப விகரசா ஏண்டா ஏண்டா அப்படின்னு கதறுவானுங்கல்ல. ஆமா, சில பேர் டென்ஷன் ஆகி டக்குனு எமோஷன் வைப்ரேட் ஆகி என்ன. வசந்த் எப்படி இருப்பான்னா, மலை மாடு மாதிரி இருப்பான்டா.
வசந்த் வந்து மலைமாடு மாதிரி இருப்பான். அந்த பிரின்சிபல் சாரை விட பெரிய சைஸ்ல இருக்கான். அவன் பிரின்சிபல் கிட்ட பேட்ல அடி வாங்கிட்டு நடுங்கிட்டு இருக்கான். நாங்க எல்லாம் ஒரு பக்கம் நடுங்கிட்டு இருக்கோம். என்னடா இவன் திடீர்னு ஸ்பிளிட் ஆயிட்டான் போல அப்படின்னு. சரியா? ஆனா இவனோட நார்மல் ரொட்டீன் என்ன தெரியுமா? பயாலஜி கிளாஸ் எப்படி எடுப்பான்னா, பயாலஜிக்கு வந்துட்டு சரி எந்திரிங்க, யாரோ ஒருத்தங்க எந்திரிச்சு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறான்னா எவனோ ஒருத்தன் எந்திரிச்சு படிக்க சொல்லிடுவான் மாப்ள. படிக்க சொல்லிட்டு தூங்குவான்டா உட்காந்து கிளாஸ்லயே. அப்படி இல்லைன்னு வச்சுக்குவேன், அடிவியலா இருக்கும். தூக்கம் வரலாம் என்ன பண்ணுவான்னா, அழகா ஒரு இதை ஓபன் பண்ணி ஒரு பேப்பரை வந்து ஸ்கேல வச்சு அப்படியே கிழிப்பான். சரியா? கிழிச்சிட்டு ஆரிகேவி பண்ணிட்டு இருப்பான் மாப்ள கிளாஸ்ல. அவரோட ஸ்கில்ல எக்ஸிபிட் பண்ண பாக்க. கரெக்டா கிளாஸ் முடியும் போது அவன் ஒரு சாப்டர் படிச்சு முடிச்சிருவான். என்ன புரிஞ்சுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாது. நாங்களாம் அப்படியே உட்கார்ந்து இருப்போம். அந்த பொம்மையை வந்து அப்படியே டேபிள் வச்சுட்டு கிளம்பிடுவாப்ல ஜி. பெரிய ஷர்லாக் ஹோம்ஸ்ங்கிற மாதிரி. ஹெல்ப் ப்ரொஃபஸரா? தீவிர தாட் ப்ராசஸ்ல இருக்கிறவன் நான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இல்ல ஹெல்ப் கிளம்பிடுவாரு. ப்ரொஃபஸர் டக்குன்னு அதான் அந்த இது மாதிரி இந்த மணி ஹைஸ்ல ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி எல்லாம் வந்துட்டு கடைசியில ஒரு கிரேன் வச்சு போவார், பேப்பர் கிரேன். இந்த மாதிரி இந்த மாதிரி பயாலஜி கிளாஸ் எல்லாம் வேணாம் இன்னைக்கு, நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு மெடிடேஷனா என்னன்னு சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். இப்ப நீங்க கண்ணு மூடுங்க, இப்ப நீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்க, அங்க போய் ஒரு ஆப்பிள் இது பண்றீங்க, இப்ப ஆப்பிளோட டேஸ்ட் நாக்குக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதை ஒரு 40 நிமிஷம் ஓட்டணும். கைஸ் ட்ரைங் டிஃபரெண்ட் ட்ரிக்ஸ் டு பாஸ் த டைம்ங்கிற மாதிரி ஆள்றான். சரியா? சரி இதெல்லாமே இதுவே ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான் பிரதர். இத பத்தி நம்மளே ஒரு டாபிக் பேசலாம் பிரதர். அதாவது இந்த மனசுல நினைச்சிட்டு அதை நினைச்சா அந்த டேஸ்டே வருங்கிறது, அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வருங்கிறது. மனோரஞ்சித பூ அப்படின்னு சொல்லி ஒரு பூவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை மோந்து பாருங்க. அதை நீங்க என்ன பழத்தை நினைச்சு அதை மோந்து வாங்குறீங்களோ அதே பழம் வாசடிக்கணும். அது ஜென்ரலாவே ஒரு மிக்சட் ஃப்ரூட் ஸ்மெல் ஒன்று அடிக்குது. சரியா? இருந்துச்சு என் பக்கத்துல இருந்த நண்பன் உண்மையாலுமே டேஸ்ட் வந்துச்சு சார் ஒத்துக்கிட்டான் தெரியுமா? அப்பதான் பீட்ரேலே வந்துச்சு. அத அப்படி சொல்ல மாட்டானுங்க. பிட்ரேல் டு தி கோல் டே அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் விட்டு அப்படியே ஐயோ ஐயோ. இதுல ஆக்சுவலா ஹைலைட் என்னன்னா, ஐ திங்க் இதுல இருக்க ஹைலைட் என்னன்னா, அந்த ஆள் வந்து ஒரு பெரிய புக் வச்சிருப்பான்டா, பெரிய டிக்ஷனரி மாதிரி புக் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு ஒரு புக் வச்சிருப்பான். அந்த புக்கோட பேரே புக் ஆஃப் சீக்ரெட்ஸ் தான். சரியா? என்ன அதுல இருக்கும்? ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து, மாப்பிள்ள இந்த புக்குள்ள அவர் ஒண்ணு வச்சிருக்காரா, நான் அதை பாத்துட்டேன்டா, சைட்ல உட்காந்து எப்படியோ பாத்துட்டான்டா. அவர் என்ன வச்சிருந்தாருங்கிறத, அவர் நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒண்ணு வச்சிருக்காரு மாப்பிள்ள, அதை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லைன்னப்ப செம சீரியஸ். ஏன்னா அவன் வந்து அந்த புக் எடுத்து பாக்குறத பாத்துட்டானா பேட்லயே அடிப்பான்னு தெரியும். பட் இருந்தாலும் அது என்னதான் இருக்குன்னு சொல்லி பாக்கலான்னு பார்த்தா, எனக்கு அவன் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வச்சிருக்கான் மாப்பிள்ள. அந்த நியூஸ் பேப்பர்ல 2 பாம்பு அப்படியே பின்னி செக்ஸ் பண்ணிட்டு இருக்குது. சரியா? கீழே வந்து 2 பாம்புகளும் பின்னிக்கொண்டு இச்சி இச்சி என்று இச்சி கொடுத்து கொண்டு இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. அதை நியூஸ் பேப்பரா கட் பண்ணி புக்கோட நடுவுல வச்சிருக்கான்டா அவன். இப்பதான் எனக்கு கெட்டிங் டார்க்கர் மாதிரி 8th நடந்ததுடா. ஆனா இன்னும் ஞாபகம் இருக்குடா அது. தெரியல, மேபி அவருக்கு வந்து பயாலஜி ப்ரொஃபஸர்னால அனிமல்ஸ்னால ஈடுபாடு அதிகமா இருந்திருக்குது. கரெக்ட். என்ன கருவமோ தெரியல. பட் ஆனா அவர் இந்த மாதிரி சரியான வியர்டோ. எங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுல இவன் எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பயந்துட்டே இருக்கணும். அப்புறம் கடைசியா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விசாரிச்சேன். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னதான்டா ஆனா இருந்தாலும் அப்படிங்கும் போது அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி நாங்க போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஒரு நாள் ஏதோ ஒரு குழந்தைய அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்டிருக்கு. இந்த மாதிரி எதுக்குங்க அடிச்சீங்க அப்படின்னு. இந்த ஆள் திரும்பி வாடி போடின்னு திட்டிட்டு, ஏய் நான்லாம் உன்னோட பெரிய ஆளு, என் வயசு உன்னோட அனுபவம் அப்படி, உன் வயசு என்னோட அனுபவம் அப்படின்னு சொல்லி ஏதோ வாடி போடின்னு திட்டி கெட்ட திட்டி அடிக்க போயிட்டாராம் பிரின்சிபல. அதான் இந்த ஆளை கூப்பிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு கடைசியில ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிருக்கானுங்க. அவரை பார்த்து அவரோட ஒரு மாதிரி ஸ்மைலே டெரரைசிங்கா இருக்கும். இந்த மூக்குல கண்ணாடி நின்று இருக்கும், மேல் கண்ணு வழியா நம்மளை பார்த்து சிரிப்பானு தெரியுமா? அந்த மாதிரி ஆள்றா அந்த ஆளு. அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார் ஓனர் மாதிரி இருக்கும். அவரு கஷ்டம் பிரதர். வியர்டோஸ்
எஸ். சரி வாங்க பிரதர், அடுத்த சூப்பர். அடுத்தோட வாங்க. சொல்லுங்க அடுத்து. நீங்க சொன்னதுல நான் ஒரு டீட்டூர் நீங்க போயிட்டு வாங்க. வந்துட்டேன். அது ஒரு கணக்காயி போச்சு. நீங்க டீட்டூர் தான் போனீங்க. நீங்க கண்டென்ட் சொன்ன ஆகி ஆர்ட் போச்சுங்கிறீங்க. ஒர்க்கே வந்து மோர் ஆஃப் ஸ்டார்டர் தான் பிரதர். அது தட்ஸ் நாட் மெயின் கோர்ஸ். அதுக்கு மேல நான் ஒரு ஸ்டார்டர் போட்டேன். ஸோ இப்போ மெயின் கோர்ஸுக்கு நீங்க ஒரு நல்ல ஆளோட வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஓகே. சோ நான் வந்துட்டு இது ஒரு சின்ன ஷார்ட்டா நான் சொல்ல நினைச்சேன். இது ஒரு இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்க பேர் வைக்கிறதுக்கு மறந்துட்டோம். போனதுல வந்து அட்லீஸ்ட் பபுள் மேன் அண்ட் தங்க மகன் மாதிரி இந்த இதுல அப்ப 2 பேர் கிடைச்சிருக்காங்க நம்மளுக்கு. ஒருத்தர் வந்து வாத்தியாரா இவர் வந்துட்டு மிஸ்டர் லிபோஸ்கி அவரு மிஸ்டர் லெபோஸ்கி. எங்காலே இச்சி இச்சு. இவரு உங்கால் வந்துட்டு இவரு இன்பராஜ் மாதிரி இருக்கு. அப்படியே இன்பராஜ்னே வச்சுக்கங்க விடுங்க. இன்பராஜோட டைலிட்டட் வெர்ஷன் இவரா? ஆமா, டைலிட்டட் இன்பராஜ். ஜாம்பிராஜ்னு வச்சுக்கலாம் அவருக்கு. ரைட் ஜாம்பி. டக்குனு மாறுறா அப்படி ஜாம்பிராஜ். சரி சொல்லுங்க, அடுத்து யாரோட வரீங்க நீங்க? அடுத்து வந்துட்டு நான் சந்திக்கல, பட் எனக்கு ரொம்ப க்ளோஸா நின்னு பேசிட்டு இருந்த ஒரு ஆள், கேட்ட ஒரு மனிதர். இவர் பேர் வந்துட்டு தெரியாது, கோபி கிருஷ்ணன் நினைக்கிறேன், என்ன பேரோ. ஒரு வயசான ஐயா. இவர் வந்துட்டு வீல் சேர்ல வர ஒரு மனிதர். ஓகேவா? இவர் வந்துட்டு நான் போன ஒரு கடைக்குள்ள ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் செயின்குள்ள வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. எனக்கு ஐ கான்டாக்ட் கொடுத்து நானும் அவரும் ஒரு சேர் தள்ளி உட்காந்துருக்கோம். அந்த சேர்ல இவர் அந்த அந்த செட் ஆஃப் சேர்ஸ் இருக்கும்ல, அந்த இது நான் ஒரு செட் ஆஃப் சேர்ஸ் அந்த டேபிள் செட்டப்ல நான் இருக்கேன். எனக்கு அவருக்கும் ஒரு சின்ன கேப் தான், ரெண்டு சீட்டு தான் கேப். இவர் வந்துட்டு எனக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்குறாரு, நான் அவருக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்குறேன். டக்குன்னு நான் கீழே குமிச்சிடுறேன், அவரு கீழே குமிச்சிடுறாரு. திரும்பி எனக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்குறாரு, நான் அவருக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்குறேன், குமிச்சிடுறாரு. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு இந்த ஆள் ஏதோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஆள் தானே. இது மாதிரி நார்மலா இருக்கிற மனிதர்கள். ஆமா, இது நான் சொல்றேன் பாருங்க, இது ஏன்னு எனக்கு இது நிறைய டைம் ஒர்க் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஐ கான்டாக்ட் ஓரியன்டா எனக்கு நிறைய மக்களை வந்துட்டு இவங்க வியோடோன்னு நானே ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஜட்ஜ்மெண்டல் தாட்டா இருக்கலாம், கரெக்டா வியோடாவா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலையில அந்த டயத்துல அப்ப அவங்க அங்க இருக்காங்கடா. பெருவாரியான மக்கள் தனியா இருக்கும் பொழுது அவங்க வந்துட்டு அந்த சூழ்நிலைக்கு அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க மைண்ட் வேற ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளே அப்படித்தானே, நம்ம உட்காந்துட்டு இருப்போம். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் தனியா, பட் இங்க நிறைய மக்கள் இருக்காங்க. நான் இப்ப எனக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்குறவங்க யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் அவங்கள நினைச்சே பேசல. எனக்கு வந்துட்டு இது ஒரு செகண்டரி லேயர். பிரைமரி லேயர்ல நான் உங்ககிட்ட பேசுறதுக்கான வார்த்தைகள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அது கரெக்டா பேசணும், எக்ஸைட்டிங்கா இருக்கணும் அப்படின்னு. சோ அவரு வந்துட்டு அங்க வரும்பொழுது சாப்பிடும் பொழுது நான் மெனுவை பார்ப்பேன், சாப்பாட்டை பார்ப்பேன், அங்க இருக்கிற மக்களை லைட்டா பார்ப்பேன். கரெக்டா? ஆனா தலைவன் சாப்பாடு அந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல ஆர்டர் போட்டு வந்து உட்காந்துருக்காரு, நான் செல்போன்ல ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா? நான் கொஞ்சம் மனிதர்களை ரொம்ப நோட் பண்றது, அது மூலமா நான் தனியா இருக்கிறதுனால எனக்கு ஆக்சுவலா ஒரு இன்செக்யூரிட்டியும் இருக்கும். இன்செக்யூரிட்டி மீன்ஸ் நம்ம ஒரு தெரியாத இடத்துல இருக்கோம். நம்ம யாராவது ஒருத்தவங்க டக்குன்னு வந்துட்டு நம்மள்ட்ட காசு கேட்பாங்க, நம்ம செல்ல தூக்கிட்டு ஓடிடுவாங்கிற பயம் எனக்கு இருக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் கான்சியஸா மக்களை பார்த்துருப்பேன். எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு அப்சர்வரா, சரி யாராவது எக்ஸைட்டிங் கேரக்டர் கிடைக்கிறாங்களா, நான் நம்ம ஆட்டிடியூட்ல நம்ம கண்டென்ட்டுக்காக இதுக்காக. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்துக்கும்போது இந்த ஐயா 2 டைம் ஐ கான்டாக்ட் பண்ணணுமே எனக்கு வந்துட்டு அவர் மேல கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிருச்சு. அப்படியே அவரை நான் பார்த்துட்டே இருக்கேன். பார்த்து கீழே குமிறேன். நான் ஆர்டர் போட்டேன். இவர் ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் எடுத்து ஒருத்தன் வந்தான். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ல வேலை பார்க்குறவங்க. அவன் வந்து சேரை வச்சுட்டு இவர்கிட்ட பேசிட்டு அப்படியே இவர் கூட உட்காந்துட்டான். அவர் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்காங்க, உன் உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே இவர் தெரிஞ்சவன் போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அவங்கள ஆளையே காணும்னு கேட்டேன்னு தெரிஞ்சது இவர் ஒரு ரெகுலர் கஸ்டமர். இங்க இவன் ரெகுலர் சர்வர் மாதிரி அவருக்கு. சரியா? இவரு எந்த அளவுக்கு ஜோவியல்னா, இவர் எனக்கு இதெல்லாம் வந்துட்டு த்ரூ த கோர்ஸ் ஆஃப் டைம்ல தெரியுது. நான் அங்க ஒரு 5 நிமிஷத்துல கிளம்ப வேண்டிய ஆளு, இவரை பார்த்துட்டு இவர் இவன் வந்துட்டு கரெக்டா என்ன மறைச்சு உட்காந்துட்டான். இவனோட முதுகு எனக்கு தெரிய மாதிரி உட்காந்துட்டான். இப்போ அவருக்கு எனக்கு நடுவில் உட்காந்துருக்கான். ஸோ அவருக்கு எனக்கு ஐ கான்டாக்ட் பிரேக் ஆயிடுச்சு. அவர் என்ன பார்க்கணும்னா இப்படி லெஃப்ட்ல தலையை தள்ளி தான் பார்க்கணும். சரியா? இப்ப இவன்ட்ட பேசுறாரு, நான் அப்ப கவனிக்கல. அவன் வந்து உட்காந்து நான் விட்டேன், இவரு வியோடவோ என்னமோ. பட் ஆனா அவங்களுக்குள்ளதானே பேச போறாங்க, நமக்கு என்ன வேலைன்ட்டு நான் யூடியூப் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் பொருள் வந்துருச்சு. இவருக்கு எடுத்துட்டு அந்த சப்ளையர் அங்கேயே உட்காந்து அவர் சாப்பிட அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நான் அப்ப யோசிச்சேன், இவன் என்னடா இவன் இந்த கம்பெனில வேலை பார்க்கறவன் இவன் உட்காந்துட்டானு. அப்பதான் கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள போகுது. ஒரு 2 நிமிஷம் தான் பீஸ்ஃபுல்லா போச்சு கான்வர்சேஷன்.
அதுக்கப்புறம் இட் ஸ்டார்டட் கெட்டிங் எஸ்கலேட்டடுங்கிற மாதிரி டக்குன்னு எஸ்கலேட் பண்ணிட்டாரு ஐயா. என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அப்பா அவர் வீல் சேர்ல ஏதோ உட்காந்து, வீல் சேர்னா ஒரு இந்த ஆத்திரையா வீல் சேர் இருக்கும்ல, அப்படியே லெஃப்ட் ரைட் ஈரி ஒரு போத்தாங்க அப்படியே போலாம்ல நம்ம அந்த கீர் போட்டு, அந்த மாதிரி வீல் சேர், ஆட்டோமைஸ்ட் வீல் சேர் பேசிக்கலி. சோ அதுல உட்காந்துருக்காரு. பேசிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு, அவரோட பேச்சுல வந்துட்டு உனக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொஃபஷனலிசம் தெரியுது. ப்ரொஃபஷனலிசம் இன் த சென்ஸ், இவர் வந்துட்டு பல பேத்த பார்த்த கைங்கிற மாதிரி. சரியா, இது ஒரு ஒரு மிடில் ஈஸ்ட் சார்ந்த நாட்டை சார்ந்தவர். சரியா, சோ அவரு இங்கிலீஷ்ல வந்துட்டு பேசுறாரு. இங்கிலீஷ்ல வந்துட்டு அவர் பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சேன் இவரு இந்த நாடு கிடையாது, வேற நாடுக்காரன். மேட்டர் அது கிடையாது. இவரு வந்துட்டு அவன்கிட்ட நீ எப்படி இருக்க, உடம்பு சரியாயிருச்சான்னு கேட்டு, உடம்பு சரியாயிருச்சான்னு கேட்ட உடனே ஒருத்தவங்க சொன்னே அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல, அவங்க கிட்ட இருந்து என்ன வரும், ஓன் கேட்டு அடுத்த கேள்விக்கு போவேன். ஆனா அப்படி ரெஸ்பாண்ட், நான் இப்ப சொல்றது உனக்கு ரொம்ப ஃபெமிலியரான கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாம நீ வந்துட்டு அந்த அந்த சாப்பிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னா ரெடியா இருந்திருப்பேன். டக்குன்னு ரெமெடி சொல்றது, டக்கு அவன் சொல்றதே காதுல விழுகாது. அடுத்தடுத்து இவரோட இன்சைட்ஸ் மட்டுமே புகுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா சில கேரக்டர்ஸ், வயசானவங்களே பல பல முற்றும் தெரிந்த ஞானியா இருப்பார் போல, அந்த கேரக்டர்ல வராது இல்ல. சரியா, அப்புறம் நான் இவர் என்னடா ஒரு அப்புறம் அது அது அப்படிதான், நான் அன்னைக்கே சொன்னேன்ல சாப்பிடாதேன்னு. புரிஞ்சுக்கோ நீ முதல்ல, நீ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போற, நீ உன்னை பாக்குறேன்னா அது நீ பாக்கல, அவங்க உன்னை பார்க்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சேன் நானு. அப்படியே நான் வந்துட்டு டக்குன்னு ஆர்டர் போட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இரட்டிப்பாக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி நமக்கு வந்துட்டு இவர் ஏதோ உலகத்துக்கு சொல்லவாரு கண்டிப்பா, ஐயா ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னு. டக்குன்னு பேசிட்டு நான் 2-3 கான்வர்சேஷன் நடுவில் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு கரெக்டா கேட்கல. அப்புறம் என்ன டக்கு லெஃப்ட்ல பாக்குறாரு. சில சில கான்வர்சேஷன்ல எஸ்கலேட் ஆகும் பொழுது, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதே வெளில யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா நம்மளே தூக்கிடுவானுங்க, யாரையும் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு ஒரு ஐ கான்டாக்ட் கொடுக்கல. ஐயோ நம்மளே விட்டு வைக்காம போயிடுவானுங்க, ஒரு யாரு ஐயா நீங்க யாருங்க ஐயா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன்கிட்ட சொல்றாரு, சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த ட்ரம்ப் எல்லாம் என்ன பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கேன், எல்லாம் எதையோ ஒண்ணு விட்டு வைக்கிறான் ஐயா, உனக்கு தெரிஞ்சா போதும் உன்னை தூக்கிடுவானுங்க, எத்தனையோ பார்த்து அப்படி தூக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கலேட் பண்ணிட்டே இருக்காரு கான்வர்சேஷன். எந்த மாதிரி இருக்கு அவனுக்கு, கிட்டத்தட்ட இந்த மென் இன் பிளாக்ல வந்துட்டு ஏலியன்ஸ்க்கு வந்து மென் இன் பிளாக் தெரிஞ்சே பதம் தெரியுமா, அந்த மாதிரி உன்னை வந்து அவன் ஒரு FBI ஏஜென்ட் வேற நினைச்சிட்டு வந்திருக்கான். எப்ப வேணா அந்த போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள போனேன் இவங்க எல்லாம் என்ன மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லுவான். அப்ப இவங்கிட்ட பார்த்து சிக்னல் கொடுப்பான், அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் மாஸ்டர் பார்த்து. அந்த ஹெட் மாஸ்டர் இப்படின்னு திரும்புவான், அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்த ஜெராக்ஸ் மிஷினுக்கு உள்ள அவனோட அந்த டென்டகிள்ஸ் எல்லாம் இருக்கும், அங்க வேலை பார்த்துட்டு இருப்பான் பாத்திருக்கேன்ல. சோ அந்த ரிவீலேஷன் வரும். சோ அந்த மாதிரி ஐயா சொல்றதெல்லாம் கேட்டா பயமா எல்லாமோ சொல்லி கடைசியில வந்துட்டு இந்த நான் வந்துட்டு நேர்லயே போய் பார்த்தேன், நான் வந்துட்டு கிங் ஃபேரோஸோட டோம்ப போய் நேர்லயே பார்த்தேன், என்ன நினைச்சிட்டு இருக்கு, அங்க எவ்வளவு மறைச்சு வச்சிருக்காங்க தெரியுமா, இவனுங்க சொல்றது இல்ல, நம்ம நினைக்கிற வாழ்க்கையே நம்மளுக்கு கிடையாது, நம்மள எல்லாத்தையும் வந்துட்டு இவனுக்கு ஆக்கிரமிப்புறானுங்க, இந்த கீசா பிரமிட் வந்துட்டு பார்த்தேன்னா அப்படி சொல்லி ஃபுல் கான்ஸ்பிரசி தியரி, என்னென்னலாம் கான்ஸ்பிரசி தியரி இருக்கோ ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கிறாரு. கன்வின்சிங்னா என்ன சொல்றது, அவரோட நடையிலே தெரியுது, பேசல இத வந்துட்டு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு போல இந்த ஐயா, இவர்கிட்ட நம்ம லாக் ஆகணும்னா முடிச்சு விட்டுருவாரு அப்படிங்கிற. சரியா, எனக்கு என்னமோ அவன் எப்படி இல்லடா, எனக்கு என்னமோ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அந்த மேபி இந்த ஐயாக்கு வந்து சில்ட்ரன் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்கல்ல, சோ குழந்தைகள்லாம் வந்து நம்ம கதை சொன்னா அதுக்கு கேட்டு சாப்பிடும்ல, அந்த மாதிரி இவரு கதை சொல்லி யாராவது ஒருத்தங்க கேட்டாதான் அவரு சாப்பிடுவாருங்கிறதுக்காக அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவன காசு கொடுத்து கதை கேட்க வைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. தெரியல பிரதர் பிரச்சனைனா அவனுக்கு வந்துட்டு சும்மா 20 வயசு 20 பையன் கிடையாது பிரதர், அவன் ஒரு 48 வயசு ஆள் பிரதர். அவன் உட்காந்து அப்படியே அப்படியே உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்கான் வேலை பார்க்காம. கேட்டுட்டு அவர் ஐயா சொல்லிட்டே இருக்கிறாரு, டக்குன்னு உன் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க, 4 ரூபா கீழே அப்படியே சாப்பிட்டுட்டே அந்த மாதிரி பேசிட்டே இருக்காரு. அந்த விவேக் பேசிட்டு இந்த ஒருத்தங்கிட்ட அதுல எவ்வளவு சில்லறை இருக்குன்னு, ஓகே இதுல எவ்வளவு நோட் இருக்குன்னு அந்த நோட்ல இந்த வகை, அந்த மாதிரி ஃபுல்லா அத்தாரிட்டேட்டிவா இறக்கிட்டே இருக்காரு அவன்கிட்ட. நீ என்ன பண்ற, சரி அவன்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, அதாவது சரி நீ அப்ப போகும்போது என்ன பண்ணேன்னு சொல்லு, உனக்கு அலோபதி மெடிசன் கொடுத்தாங்க, நீ சாப்பிட்ட சரியாச்சு, ஆகாது, ஆகவே ஆகாது, ஏன் இன்கிரீடியன்ஸ் படிச்சு பார்த்தியா,
படிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அது எதுவுமே வேலை செய்யாது. அதெல்லாம் உனக்கு ஒரு டெம்பரரி ரெமெடி தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. கிங் ஒரு ஆளு ஃபேரோஸ் போய் போறாரு, மட்டும் டெட்டன்ஹாமன் போறாரு. அப்புறம் நீ இந்த அன்ஐடென்டிஃபை ஃபிளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நீ நிஜம் நம்புறியா அப்படின்னு அவன்கிட்ட கேக்குறாரு. அவனுக்கு அவன் தாத்தா தக்கத்தான்னு தடுமாறுறாப்ல. இவர் வந்துட்டு உண்மைதான், எல்லாமே உண்மைதான், எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு, ஆனா நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னா உனக்கு 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 ஒரு சில விஷயம் தெரியும்னு தெரிஞ்சதுன்னா வெளி உலகத்துக்கு நீ அதுக்கப்புறம் இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருடா. எனக்கு ஐயா ஐயா என்னால முடியலங்க ஐயா அப்படின்னு. சோ நான் பார்த்த வியடோல இவர் ஒருத்தர். எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சுங்க. அவர்கிட்ட பேசினா நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு செல்ஃபிஷ்னஸோட எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. பட் இன்கேஸ் அவர் இப்படி இருக்கு அப்படின்னு கழுத்து கழிச்சு நான் லைட்டா பயமும். அதுதான் நான் நான் இல்ல ரீசெண்டா இல்ல பார்த்தேன். நீ அவர்கிட்ட போய் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, சார் நீங்க பேசுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கொஞ்ச நேரம் பேசுவோமான்னு சொன்னா, நோ நோ ஃபர்ஸ்ட் உட்காருங்க, நம்ம வில் ஹேவ் அ ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி உனக்கு ட்ரிங்க்ல பாய்ச்சனை கலந்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், நீ இவன் யாருன்னு தெரியுது, ரெப்டைல் மனிதன் ஓபன் பண்ணுங்களா ஜிப் அப்படின்னு இருப்பாரு இல்லையா. அனுநாகீசன் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாரா கருமா. அவன் அவன் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கான்டா பாவம். எனக்கு அம்மா என்னமோ இவர் அம்மான்னு. எனக்கு ஃபாரின் வெர்ஷன் ஆஃப் தங்க மகனா இருப்பாருன்னு தோணுது பிரதர். தெரியல, இருக்கலாம். இல்ல சும்மா இந்த மாதிரி பேசிட்டு கடைசியில் அவனை பில்ல கட்ட வச்சு போவாருன்னு நினைக்கிறேன். பயக்காத, நான் பாத்துக்கிறவன் எல்லாம் 2 பர்கருக்கு மட்டும் காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல இவர் யாருன்னு. பட் ரொம்ப இதா துடியா பேசுற அப்படி. சோ அவருக்கு நான் வைக்க போகும் பெயர் வந்துட்டு பாரி தாத்தா. பாரி தாத்தா நல்ல பேரா இருக்கு பிரதர். ஆக்சுவலா எனக்கு வந்து மாம்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் சின்ன வயசுல இருந்திருக்காரு பிரதர். அவர் பேர் மாம்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டு ஓகே. ஒரு மாதிரி எங்க ஏரியால இருக்க ஒருத்தர் தான். அவர் மேல எனக்கு செம ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கு. யார்ரா இவரு? ஒரு மாரி இப்போ இன்ஸ்டாகிராம்ல நெறைய இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஆட்கள வந்துட்டு ஊர் சைடுகள்ல வந்து கலாய்க்கிறானுங்க தெரியுமா? போய் அவரு அவரு நடந்து போயிட்டு ஆமா, இருக்கும்போது கலாய்ச்சி பின்னாடி போய் வீடியோ அவரு பண்ணுவோம். ஷர்ட்ட இழுத்து விட்டு ஓடுறது. ஓடுனா அவங்க டென்ஷன்ல கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அத ரெக்கார்ட் பண்ணி பாருங்க இவரு எப்படி வியர்டா கத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம பேசும்போதுமே இப்ப அந்த டோன் வந்துரக்கூடாது. அதாவது மனநல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வியர்டா இருக்காங்கங்கிற டோன் வந்துரவே கூடாது. நான் வந்து அப்படி சொல்ல ட்ரை பண்ணல. மனநல பாதிக்கப்பட்டவங்க வியர்டா இருக்காங்கன்னு நான் சொல்ல ட்ரை பண்ணல. ஏன்னா அது அவங்களுக்கு ஆக்சுவலா ஒரு ஜென்யூன் பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல நம்ம இப்ப இப்ப நீ முன்னாடி சொன்னல்ல, ஒரு மாரி சூடோ சயின்ஸ பிலீவ் பண்றவனுங்க வியர்டா இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாரி விஷயம் தான். நான் மாம்ஸோட விஷயத்துல பார்த்தா வியர்ட் திங்க தான் சொல்ல வரேன். ஸோ அத நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். பட் மாம்ஸ் எந்த மாரி கேரக்டர்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல மனநிலை பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் பசங்க ஏரியா பசங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்பானுங்க தெரியுமா? நியூசன்ஸ் பண்ணிட்டே இருப்பானுங்களா அவர வச்சு. அந்த மாரி மாம்ஸ் நெறைய டைம் வந்து என்னோட பசங்க நான் ஒரு 6வது, 7வது படிக்கும்போது என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவர தொந்தரவு பண்ணிட்டே இருப்பானுங்க. எனக்கு அப்பவே அவர தொந்தரவு பண்றது புடிக்காது. ஆனா இவனுங்க பண்ணுவானுங்க. நம்ம அவனுங்க கூட சேரலன்னா நம்மள ஒதுக்கி வச்சுருவானுங்கறதுக்காக நானும் சேர்ந்திருப்பேன். அவரு ஒரு மாரி எப்படின்னா வந்து ம். அவரு நார்மலா வந்துட்டு இருப்பார்றா. சரியா? நீ நேரா போனீங்கன்னா, அவரு உன்ன ம். பார்த்து சிரிப்பாரு. ஒரு 2 ஸ்டெப் உன்ன தாண்டுனோனே கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சுருவாரு. அவரு உன்ன திட்டுறாரா? இல்ல வேற யாரையா திட்டுறாரான்னு உனக்கு தெரியாது. பட் ஆனா அவரு அந்த மாரி ஆளு. ம். எப்ப ஸ்டேபிளா இருக்காரு, எப்ப ம். இது பண்ணுவாருன்னு தெரியாது. அதே நேரத்துல இவனுங்க என்னலாம் ஓகே. பண்ணுவானுங்கன்னா, தூரத்துல இருந்து அவர் வீட்டு மேல கல் எடுத்து அடிக்கிறது. அவரு வெளில வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டு எங்க மேல கல் எடுத்து வீசுறது. இந்த மாரி ஒரு ரொட்டீன் போய்க்கிட்டே ம். இருக்குமாப்ல. சோ இந்த மாரி தான் இவரு எங்களுக்கு ம். இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து கேட்கிறேன். எங்க இவர் யார்? அம்மாட்ட இந்த வந்து ரோட்ல எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்களே, இல்ல, இல்ல. இந்த அந்த ட்ரெஸ் வேலைய எல்லாம் ஒரு மாதிரியா போட்டு. ஆ அப்படி கிடையாது. இவரு வந்து ம். இவரு எந்த வேலைக்கும் போல. ஆனா ட்ரெஸ் நல்லா தான் போட்டிருப்பாரு. ஜஸ்ட் ஏரியால நடந்துகிட்டு இருப்பாரு அவ்வளவுதான். ஆனா வந்து இவரு யார்ட்டயும் போய் பிச்சை கேட்கிறதோ, சாப்பாடு கேட்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர்ட்டயே காசு இருக்கும். இந்த மாரி ஒரு கேரக்டர் நான் பார்த்து ஒரு கட்டத்துல காலேஜ் வந்தப்பவும் இந்த கேரக்டர் மேல எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தனால எங்க அம்மாட்ட கேட்கிறேன் நானு. அம்மா இந்த மாம்ஸ்ங்கிற கேரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து ஆக்சுவலா யாரு? அவருக்கு ம். என்ன கணக்கு? அவர போட்டு இப்படி பைத்தியம்ன்னு சொல்லி எல்லாரும் ஃபன் பண்றானுங்கல்ல. அவருக்கு என்ன கணக்குன்னு கேட்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க, இந்த ஆள் வந்து செம பணக்காரன்டா. ம். சரியா? ம். ம். இது அவனுக்கு ஆக்சுவலாவே கொஞ்சம் இடம், வீடு அதுன்னு இருக்கு. அவங்க ஃபேமிலியே வந்து கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி தான்னு வச்சுக்கங்க.
முதல்ல ஓகே. எப்ப வந்து இவருக்கு இந்த மாதிரி லைட்டா ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, இவர் வந்து பணம் இருக்கறனால ம். வந்து இவர் ஒரு டீ கடை வைக்கலாம்னு சொல்லி ஒரு டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. சரியா? ஓகே. அப்பல்லாம் நல்லா தான் இருந்திருக்காரு. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிற ஸ்டேஜ். சரி ஏதாவது ஒரு தொழில் இருந்தா பையனுக்கு கல்யாணம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை வச்சு குடுத்துருக்காங்க. அந்த டீ கடை நடத்திக்கிட்டு ம். இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, இவர் வந்து இந்த இரட்டை கோலை முறைம்பானுங்கல்ல. அ இரட்டை அ கோலை முறையா? இரட்டை கோலை முறைம்பானுங்க. ஒரு ஜாதிக்காரங்களுக்கெல்லாம் வந்து கண்ணாடி ஆமா. டம்ளர், இன்னொரு ஜாதிக்காரங்களுக்கு வந்து அந்த தேங்காய் தொட்டியில ஆமாமா டீ தெரியும். ம். இந்த பிராக்டிஸே இந்த ஆள் பண்ணியிருக்கிறாரு. ஆ. மாம்சு. இத ஆ. பண்ணோனே எவனோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கு எக்ஸ்ட்ராவா இவரு பைத்தியமாட்டம் ரிப்பர்கஷன் பண்ணி, இவர போலீஸ் தூக்கிட்டு போய் அடிச்சதா ஒரு புரளி இருக்கு. சரியா? அந்த போலீஸ் ஆ. அடிச்சதுல தான் இவருக்கு மூளை வந்து இதாயிடுச்சு. அந்த போலீஸ் அடியினால தான் அலங்கிருச்சுன்ட்டாங்களா? இவரு பைத்தியமாயிட்டாருன்னு சொல்லி ஒரு ஒரு தியரி இருக்கு. சரியா? இவர் ம். அப்ப இருந்தே ம். அப்படி இருக்காரா? இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே அப்படி இருக்காங்கிறது யாருக்கும் தெரியல. பட் ஆனா வந்து இவர் வந்துட்டு போலீஸ் அடிச்சதுலருந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிட்டாருங்கிற மாரி ஒரு ஒரு தியரி இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு அக்ரெசிவ் ஆயிட்டாருங்கிறதுனால அவர யாரும் கல்யாணம் பண்ணிக்கவும் விரும்பல. என்னதான் சொத்து இருந்தாலும் வந்து அவர யாரும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. சோ ஹி வாஸ் தனியா இருந்திருக்காரு. பட் ஆனா அவரோட அண்ணன், தங்கச்சி அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருந்திருக்கும்ல. சோ அவங்களோட பசங்க வந்து இவர் அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டு இவருக்கு சிம்பிளா இவருக்கு இருக்க இடத்த வீடு கட்டி குடுத்துட்டு, ஏன்னா இவரு நாளைக்கு ஹெல்தியா இருந்து நாளைக்கு சாகறதுக்கு முன்னாடி என் சொத்த வந்து என் தங்கச்சி பசங்களுக்கோ, இல்ல என் தம்பி பசங்களுக்கோ எழுதி குடுக்குறேன்னு சொன்னா அது அவங்களுக்கு கெயின் தானே. சோ சாகுற வரைக்குமாவது அட்லீஸ்ட் இவர ஆமா. இந்த மாரி பாத்துக்கலாம். மானிட்டரி பேசிஸ்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாரி மெயின்டனன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்சில் பிரச்சனைக்காக வச்சுட்டு இருந்திருக்கானுங்க இவங்க. கரெக்ட். சோ ஆனா இவரு இதுவரைக்கும் வெளியலாம் போவாரு வருவாரா? அவரு தனியா வெளிய ஸ்டாண்ட் அலோனா? போகாம இவரு பாட்டுக்கு கிளம்புவாரு. கடைக்கு போய் இவரு காசு குடுத்து பரோட்டா வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு சாப்பிடுவாரு. அந்த மாரி பண்ற ஆள் தான். காச பத்திலாம் ஐடியா இருக்கா அவருக்கு? ஆனா அவருக்கு அந்த இன்டர் அதெல்லாம் பர்சனல் கரெக்ட்டா கவுண்ட் பண்ணி குடுக்குறாரு. கம்யூனிகேஷன் வரும்போது பஞ்சாயத்து ஆயிரும். புரியுதா? கெட்ட வார்த்தை ஓகே. பேசிட்டே இருப்பாரு மத்தபடி எப்பவுமே. நார்மல் ஹியூமன் தான். கத்திட்டே இருப்பாரு வீட்டுக்குள்ள. அந்த மாரி ஆளு. ஆ இப்ப இப்ப ம். இதுவரைக்கும் எனக்கு எங்க அம்மா இந்த கதைய சொல்லும்போது ஓகே. இட் இட் ஃபீல்ஸ் ஓகே. ஏதோ ஒரு பெரிய அந்த ஆள் ஜாதி வெறியனா இருந்திருக்கான். போலீஸ் புடிச்சு போட்டு பூட்டுன்னு பூட்டுனதுல கடைசியில எக்ஸ்ட்ரா ஆக்சுவல் பைத்தியமா ஃபர்ஸ்ட் ஐடியாலஜிக்கல் பைத்தியமா இருந்திருக்கான். இப்ப ஆக்சுவலாவே மாறிட்டாங்கிற மாரி ஒருத்தனா இதாயிட்டான். ஆ நான் இந்த கதைய ம். முடிக்கிற டைம்ல தான் எங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஆனா பாவம் இவன் இவன் பைத்தியம்ன்னு சொல்லி இவனுக்கு கல்யாணம் ஆகாம போச்சு. ஆனா இவனுக்கு இருந்த தங்கச்சி, இவனுக்கு இருந்த தம்பி அவங்க 2 பேத்துக்குமே அதுக்கப்புறம் பைத்தியம் முடிச்சிருச்சு அப்டின்னுச்சு எங்க அம்மா. என்னம்மா ம். சொல்ற? எனக்கு எதுவும் புரியலம்மா. என்னம்மா சொல்ற? அப்டிங்கும்போது, ஆமா. அவங்க ஃபேமிலியே கொஞ்சம் அந்த மாரி தான். இந்த அவன் மாம்ஸோட என்னங்க இது? சிப்லிங்ஸும் லைட்டா மூளை வளர்ச்சி கம்மியானவனுங்க மாரி தான் பிஹேவ் பண்ணுவானுங்க. அவங்களுக்கு பொறந்த ஒரு 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு அந்த மாரி ஆயிப்போச்சு அப்டின்னுச்சு. எனக்கு ம்ஹ்ம். அவங்க எப்படி அத ஃபீல் பண்றாங்கன்னா, எங்க அம்மாவோட ஐடியா இல்ல எங்க அம்மாவுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனோட ஐடியால எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி மேல ஏதோ ஒரு கர்ஸ் இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. பாரு இந்த மாம்ஸ் கூட நல்லா ஆமா இருந்தான். ஆனா சார். யார விட்டுச்சுங்கிறாங்க. போலீஸ் அடிச்சு பைத்தியமாக்கிட்டான். அப்படின்னு சொல்லி ஆ. ஒரு பிலீஃப் இருக்கு. எங்க அம்மா சொல்லும்போது ஆ. இன்னும் நாங்க அந்த அந்த ஃபேமிலி ட்ரீய பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, எங்க அம்மா அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாங்க, அவனுங்க வந்து ரொம்ப டென்ஸா வந்து இந்த தாய் மாமன அ இவங்களே கல்யாணம் பண்றது, மொற பொண்ண மொற பையன் ம். கல்யாணம் பண்றது, அந்த மாரி ரொம்ப ம். டென்ஸா அவனுங்களுக்குள்ளயே கல்யாணம் பண்ணியிருக்கானுங்க சரியா? சோ ம். அதனால ஆல்ரெடி அவனுக்கு ஜெனடிக் பூல்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் இந்த ம். மென்டல் இஷ்யூ இருக்கு. சோ இவனுங்க ம். கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணதுனால, அவனுங்க 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 குடும்பத்துல ஆக்சுவலாவே அந்த பிரச்சனை இருக்கு. அவன் போலீஸ் அடிச்செல்லாம் அந்த மாரி ஆகல. அவனுக்கு ஆக்சுவலாவே அந்த குடும்ப பிரச்சனை இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, மனநல குன்றிய பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த சொத்துக்காக இவர பாவம் உயிரோட வச்சிருக்காங்க. இவரு டெத் ஆகும்போது மேபி இவர்ட்ட சைன வாங்கி இது பண்ணிட்டு, இந்த சொத்த எடுத்துக்கலாங்கிற மாரி இருக்கு. சோ இப்ப வந்து அவர் அந்த மாம்ஸ பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து, வேற பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கு. அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகல. பட் இந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா, இன்னொரு ஜெனரேஷனுக்கு இது பாஸ் ஆன் ஆயிருக்குங்கிற ஃபீலிங் தான் இருக்கும் எனக்கு. புரியுதுல்ல? இவரோட அண்ணன், தங்கச்சிங்க கரெக்ட். கல்யாணம் பண்ணி இன்னொரு ஜெனரேஷனுக்கு அத பாஸ் ஆன் பண்ணிட்டானுங்க. அது கூட என்ன பண்ணிருக்கு அந்த ம். நம்ம ஜெனரேஷன்ல இருக்க பொண்ணுக்கு கூட என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, எப்படியாவது அதிக காசு குடுத்தாவது இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்னு தான் ட்ரை பண்ணி இருந்திருக்கானுங்க. பட் ஆஹ. என்ன ரூட் காஸ்ங்கிறத டீல் பண்ணவே முடியல அவனுனால. பட் ஆக்சுவல் ரூட் காஸ் என்னன்னா, இவனுங்க ஃபுல்லா இன்பிரீட் பண்ணது தான் பிரச்சனையே.
இது இது இவனு சயின்டிபிக்கலா டீலே பண்ண ட்ரை பண்ணல. ஏன்னா இவனுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இதை கன்சல்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்பானே இதாண்டா பிரச்சனை அப்படின்னு பார்த்த உடனே. இவனோட அந்த ஜெனட்டிக்கல் இது ஹெரிடிட்டரியா வருதுன்னு தெரிஞ்சுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. பெருசா கண்டுக்காம இது நார்மல் தானங்க தமிழ்நாட்டுல. இந்த ஜாதி சில ஜாதிகள்ல இது ரொம்ப காமன். சொத்து அவங்க வெளியே போயிருங்க, வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிசார்டர்ஸ் வருதுங்கிறது. ஸோ அதுதான் பிரதர், எனக்கு மாம்சன் யோசிக்கும் போது எனக்கு ஞாபகம் வர்றது இந்த ஒரு இதுதான். அவரை போட்டு செமையா சின்ன வயசுல ஹராஸ் பண்ணா, அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி பார்த்தா அந்த ஆளுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கு. அதை தாண்டி இன்னொரு கான்செப்டுவலா வேற அவனுக்கு இதா இருக்கானுங்கிறது வாஸ் இது டு மீ. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இதுக்கான அவன் எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு பேக் அண்ட் ஸ்டோரி இருக்கும். இந்த போலீஸ் பிடிச்சு அடிச்சிட்டாங்க அதனாலதான் அப்படியாச்சு. அதுக்கப்புறம் நாய் கடிச்சு போடுச்சு அதனாலதான் அப்படியாச்சு. அவர் சொந்த தம்பியை அவர் மண்டையில கட்டை எடுத்து அடிச்சு போட்டா அதனாலதான் அப்படியாச்சு. லவ் பல ஃபெயிலியர். வெடிய சொல்லுவானே அது அதை விட இவன் காதல் சைக்கோ அப்படின்னு சொல்லி அவனை நேம் பண்ணி அவன் பார்த்துன்னு வச்சுக்காங்க. பாவம் எங்கேயோ கீழே கிடக்குற ஒரு சாரிய கட்டியிருப்பான். சாரிய லைட்டா எடுத்து இடுப்புல கட்டியிருப்பான். அதுதான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சாரி. அவன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். அதுக்கப்புறம் பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்லி ஒரு புது காதல் கதையை கிரியேட் பண்ணுவானு. இன்னொருத்தர் இருக்காரா, அவரையும் எனக்கு சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் இருக்கு. இவங்கள பத்தி இவங்க வியர்டுங்கிற கேட்டகரிக்குள்ள வரமாட்டாங்க. ஆனா ரொம்ப எதனால இவங்க இப்படி ஆயிருப்பாங்கங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு. ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஆக்சுவலாவே கொஞ்சம் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவர் தான். அவரு என்ன பண்ணுவாருன்னா, எங்க தண்ணி தேங்கி இருந்தாலும் குளிக்க ஆரம்பிச்சுருவாரு. இன்கேஸ் மழை ரோட்ல ஒரு கொஞ்சூண்டு என்னது தண்ணி தேங்கி brother? தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவாரா? குளிக்க ஆரம்பிச்சுருவாருடா அவரு. அவரு அவரு ஒரு அவரு ஒரு சாக்கு குடிக்க பை மாரி ஆரம்பிச்சிருவாரா? வச்சிருப்பாரு. அவரு அவரு ஒரு பழைய அழுக்கு ட்ரெஸ், பேண்ட் போட்டிருப்பாரு. அவர் ஒரு சாக்கு பை வச்சிருப்பாரு. அந்த சாக்கு பைக்குள்ள ஒரே ஒரு ஒரு சின்ன மக்கு மாரி ஒண்ணு வச்சிருப்பாரு. இப்ப ரோட்ல நடந்து வராரு. மழை சீசன்ல ரோட்ல சின்னதா பாத் ஹோல்ஸ் இருக்கும்ல. அதுல தண்ணி தண்ணி ஆமா. சேர்ந்துருந்துச்சுன்னா, உடனே டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு, அந்த பையில இருக்க மக் எடுத்து அந்த தண்ணிய வாரி வாரி குளிக்க ஆரம்பிச்சுருவாரு அவரு. அப்படியே ரோட்லயே. இல்ல இது சரியான இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கு அவரு. ஆ சேத்தனில கூட பண்ணுவாரு அந்த மாதிரி. அந்த மாரி பண்ணுவாரு. அதே மாரி இதே 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 விஷயத்த நான் இன்னொரு டைம் சென்னையில பார்த்திருக்கேன். சென்னையில பெருங்குளத்தூர்ல இதே மாரி ஒரு பாட்டி. அந்த பாட்டி இதுதான். அவங்களும் மனநிலை பாதிக்கப்பட்டு ரோட்ல இருக்கவங்க தான். அவங்களோட பேக்குக்குள்ள பவுடர் வச்சிருப்பாங்க. கோகுல் சாண்டல் பாண்ட்ஸ் பவுடர் இருக்குல்ல, அத ஆமா. வச்சிருப்பாங்க. நாங்க காலையில 3:30 மணிக்கு பாலன் டீ ஸ்டால் ஒரு டீ ஸ்டால் இருக்கும். அந்த டீ ஸ்டாலுக்கு டீ குடிக்க போலான்னு போவோம். அப்ப பார்த்தா அந்த பாட்டி மூஞ்சில பவுடர் அடிச்சுட்டு இருக்கும். 3:30 மணிக்கு. பயங்கரமான மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கும் போல இடமா. என்ன மாதிரி எதனால இத இவங்க பண்றாங்கங்கிறத யோசிக்கிறதுக்கு ஒரு மாரி இதா இருக்கு. பட் இவங்கள வியர்டுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா இது அவங்களுக்கு இருக்க கண்டிஷன் அது. அத புரிஞ்சுக்கிறது மேபி ஆமா. டாக்டர்ஸ் தான் சொல்ல முடியும்னு நெனைக்கிறேன். நம்ம காலேஜ் கோழி ஒருத்தர் இருப்பானே நம்ம அப்படின்னு சொல்லி கல்லூரிகள்ல கத்தி எடுத்து குத்த வருவாங்க. கத்தி யாரோ கத்தியே ஒருத்தர் இருக்காது ஆனா கைய மட்டும். ஹேர்ல யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1000 கொலை பண்ணுவாராம் அந்த ஆளு. ஆமா ஆமா அவர் மைண்ட்லயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேர். அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அவருக்கும் ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கான்செப்ட் ஏதோ சொன்னானுங்க. அதுல இருந்து பாக்குறவன எல்லாத்தையும் குத்தி கொல்லணுங்கிற ஆட்டிடியூட்ல இருக்காரு அவரு. எவனை பார்த்தாலும் எடுத்து கத்தி எடுத்து சத்தக்கு 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 சத்தக்குன்னு குத்தி கொண்டுட்டு இருப்பா அப்படி ஹேர்லயே. கையில கையில கத்தி தெரியல. இருக்காது இல்லையா? ஆமா அவ்வளவுதான். கொடுத்தா அவ்வளவுதான். கொடுத்தனா காட் ஆஃப் வார்ல வர கிரேட்டோஸ் மாதிரி எல்லாத்தையும் வெட்டி வீசிடுவாரு. முடிஞ்சுது அவ்வளவுதான். பிளேட் ஆஃப் கேஸ் ஆக்கி விட்டுருவோம் அப்படி. எனக்கு அவனை பார்த்தாலே நம்ம இதுதான்டா. ஆக்சுவலா வியர்டோஸ்ன்னு சொன்னோன்னே இவங்க தான் தோணுவாங்க மைண்ட்ல. இந்த ரோட்ல இந்த மாதிரி மனநல குன்றி இருக்கிறவங்க தான் நமக்கு வியர்டோஸ்ன்னு தோணும். ஆக்சுவலா அது அவங்க கண்டிஷன்ஸ், அவங்க பேஷன்ஸ். எஸ். சோ மாம்ஸ் முடிஞ்சு பிரதர். வேற உங்கள்ட்ட யார் இருக்கா? நம்ம 2 பேரும் பார்த்த மோகன் இருக்காரு. ஏசி மெக்கானிக் மோகன். ஏசி மோகன். ஏசி மோகன் கிரேசி மோகன் மாதிரி ஏசி மோகன்.
அவரு வந்துட்டு ஒரு சூப்பரான மனிதர் brother. நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது வாக்கிங்க்கு ரொம்ப காலத்துக்கு முன்பு, அப்ப டக்குன்னு ஒரு மனிதர் வந்துட்டு ஃபுல்லா படுத்து கிடக்குற அப்படி ரோட்ல. யாரா இவரு? பார்க்க நல்லா ட்ரெஸ் ஐ மீன் வேட்டி ஷர்ட் எல்லாம் கட்டி படுத்திருக்கிற அப்படி ரோட்ல. பெட்டி ஒண்ணு இருக்குது பக்கத்துலயே. அது பெரிய நல்ல சூட்கேஸ். அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்துட்டு உள்ள ஃபுல்லா பணம் வச்சிருப்பாரு போலயே. ஸ்டாஷ் போல இவரை வந்துட்டு தூக்கணும்னா பெட்டி நம்ம கைக்கு வந்தா டெத்து கை மேலங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆட்டிடியூட் பார்த்தாலே. சோ அவரை பார்த்து டக்குன்னு நம்ம போயிட்டு என்னன்னு கேட்டோம். ஐ மீன் அவரை எழுப்ப ட்ரை பண்ணோம். பயந்துட்டு எழுப்ப ட்ரை பண்ணோம். அவரை போலீஸுக்கு கூப்பிட்டோம், எல்லாம் பண்ணோம். அப்புறம் அந்த போலீஸ் வரக்குள்ள இவரு பார்த்தா எந்திரிச்சிட்டா. அப்படி நம்ம தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஏதோ சாப்பாடு இல்ல, வாங்கிட்டு வந்து அதுல கொடுத்தோம். அதுல என்னன்னா அவர் எந்திரிச்சாரு, வடை. எந்திரிச்சு 2 ஸ்டெப் போனாரு, போயிட்டு மறுபடியும் கீழ விழுகுறாரு. அப்பதான் சரி இவரு ஆஹ் வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாரு நிதானமே போல, இல்லாம போலீஸ கூப்பிட்டுறணும் போலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிதானமே இல்லாம இருந்தாரு. என்னன்னு பார்த்தா தெரியல. தலைவர் வந்துட்டு ஏதோ ரொம்ப நேரமா சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். டீஹைட்ரேஷன்ல அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் நம்ம வடையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். உட்கார்ந்துட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது தலைவன் வந்துட்டு மெமரி லாஸ் பேஷண்ட் அப்படின்னு. லெஜெண்டு. ஐயா என்னங்க ஐயா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா டக்குன்னு என் பேர் மோகன், ஏசி மெக்கானிக் அப்படின்னாரு. அப்புறம் என்ன தெரியுதுங்களா அப்படின்னாரு. அப்புறம் ஒருத்தனையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் ரெகனைஸ் பண்ண மாதிரி அவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஞாபகம் இருக்குங்களா உங்க வீட்டுக்கு கூட வந்து நான் பண்ணினேன் ஏசி மெக்கானிக். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தெரியாம அவர்கிட்ட சரி ஓகே அவருக்கு நம்ம அவரோட கோப்பப்லயே பேசினா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குங்கிறதுக்காக ஐயா ஞாபகம் இருக்குங்கய்யா சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டேன். உங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு என்கிட்ட. அப்புறம் என்ன அப்புறம் ஏதோ சொன்னாரு. சொல்லிட்டு அவர் என் ஃப்ரெண்டு தான் ஏதோ சொன்னாரு. சொல்லிட்டு அப்புறம் அவரு என்னங்க பெட்டிக்குள்ள இருக்குன்னு அவர் பெட்டி நம்ம ஓபன் பண்ணி காட்டினாரு. உள்ள ஃபுல்லா பார்த்தா அவங்க ஒய்ஃபோட சேலையும் அவங்களோட அந்த ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. ஒய்ஃபோட ஃபுல்லா ஆர்னமெண்ட்ஸ். ஐ மீன் ஆர்னமெண்ட்ஸ் இல்ல, அவங்க ஒய்ஃபோட ட்ரெஸ் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் என்னடா இது அவர் அவங்க துணி ஒய்ஃப் துணி எல்லாம் வச்சிருக்கிறாருன்னா என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்குள்ள வேட்டி வந்துருச்சு அவன் மோகனுக்கு. அப்புறம் டக்குன்னு வேட்டி எடுத்து கட்டினா அப்படி கட்ட ஆடுறாரு. அப்படியே உட்காந்துட்டு இருந்தாரு. அப்புறம் நம்ம பேசினோம். அப்புறம் பார்த்தா எந்த ஏரியான்னு கேட்டா அவருக்கு தெரியல கரெக்டா. அப்புறம் வந்துட்டு உட்காந்து சரி ஐயா நம்பர் சொல்லுங்கய்யா அப்படின்னா நான் மொபைல் நம்பர். அப்புறம் அதே எழுதி ஐயா 4 டிஜிட் தான் ஐயா சொல்றீங்க நம்பர் சொல்லுங்க. டக்குன்னு கையிலேயே வந்துட்டு கீழே இருக்கிற மண்ணுல எழுதி காட்டணும் அப்படின்னா அவருக்கு 7 8 4 3. அதுக்கு நடுவுல அவரு 4 டைம் அந்த 4 நம்பர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கே ரொம்ப ஃபீல் ஆகும் போல. நம்மளுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலையே அப்படின்னாரு. 4 டிஜிட் தாங்க இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு தெரியலையே அப்படின்னு. அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டுருச்சு. அவரை வந்துட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சு அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுங்கிறத விட மறதி ஆயிட்டாரா ஃபுல்லா. அவர் ஏதோ சண்டை மறதி போட்டோ இல்ல, மறதி அவர் வந்துட்டு சண்டையில டீசென்ட் அல்சைமர்ஸ். தூக்கிட்டு வெளில வந்துட்டாரு போல. அதான் அல்சைமர்ஸ். எப்படி அவருக்கு போனது ஏதோ தெரியல. சண்டை போட்டு வெளியே வந்துட்டாராட்டிருக்கு. ஒய்ஃப் இல்லையாட்டிருக்கு பாவம். அவர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில போலீஸ் வந்துட்டு கூட்டிட்டு போனாங்க அவர் இல்லையா. ஒரே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். அவர் வந்துட்டு நாங்க பாத்துக்கிறோம். நான் அவர்கிட்டயும் உழப்பிட்டு இருந்தேன். ஒரு ஐயா அவருக்கு அவர் கூட போங்க அவர் வீட்டுல இறக்கி விட்டுருவாரு. அவரை போனோம். அவருக்கு எந்த ஏரியான்னு சொல்ல தெரியலங்க. அதான் ப்ராப்ளம். எந்த ஏரியான்னு சொல்ல தெரியல. அது மூலமா அவருக்கு வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படியே எல்லாம் மறக்கிறாரு. அவர் ஏசி மெக்கானிக்ங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்கு. அதை விட லெஜெண்ட் தெரியுமா போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஏசி பேருனா சொல்லுங்க நான் வந்து ரெடி பண்றேன்னாரு. ரெடி பண்றேன்னாரு. அதுதான்டா கோட்டு. அதான் அவரு அவருக்கு கோட்டு. அடுத்து சோ அவரு வீட்டு விட்டு வெளில வந்துட்டா அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு அவரு. அவ்வளவுதான். டக்குன்னு விசிட்டிங் கார்டு தேடிட்டு இருக்கு அப்படி கொடுக்கறதுக்கு. ஏசி மெக்கானிக் மோகன். அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு அவரு ஆக்சுவலா நம்ம ஏதோ சாப்பாடு அதை கொடுத்தோம்னு நினைக்கிறேன். அதை எடுத்து போயிட்டாரு அவரு கூட. அப்புறம் அவர் சாப்பிடலீங்க அப்படின்னு போலீஸ் ஏதோ வாங்கி நான் அதை தந்துக்கிறேங்க. அப்ப ஆக்சுவலா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு சரியான ஃபாஸ்ட். டக்குன்னு வந்த டக்குன்னு பைக் எடுத்துட்டு ஒரே ஒரு போலீஸ் மட்டும் வந்துட்டாருடா. நம்ம படத்துல வர மாதிரி இந்த ஜீப்ல 4 பேர் தல்லாக்கு தக்கு தீன் அப்படின்னு வந்து என்னமா என்ன வேணும் என்ன வேணும் எல்லாம் தள்ளுங்க தள்ளுங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சோம். ஒரே போலீஸ் நீட்டா ஒரே ஒரு பைக்ல வந்தாரு. ஏசி மெக்கானிக் மோகன அப்படியே அழுங்கா உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டாரு. பைக்ல கூப்பிட்டு போனாரா இல்ல ஆட்டோல வச்சு கூப்பிட்டு போய் பைக் பின்னாடியே கூப்பிட்டு போனாருன்னு அவரு நான் மறந்துட்டேன். பைக்ல தான் வந்தாரு. பைக்ல உட்காருவாரா இல்லையான்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு இந்த போலீஸ். ஆமா ஆமா. பெட்டி ஆனா நல்ல பெரிய பெட்டி பாவம். டேய் இந்த மாதிரி வயசானவங்க அல்சைமர்ஸ்ல இருக்கவங்கள வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணிக்க முடியாதவங்க வந்துட்டு
அவங்கள அப்படியே விட்டுறாங்க. இது இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் கேஸ். இதே மாதிரி நான் இன்னொரு ஐயாவையும் வந்துட்டு என்னோட இன்னொரு கெரியர் பாத்துல பாத்துருக்கிறேன். அவர் வந்து தெரியாம வந்து மாட்டிக்கிட்டாரு. ஏடிஎம்ல பணம் எடுக்க வந்து அப்புறம் அவரை புடிச்சு உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டா அது தெரியுமில்ல அந்த கதை, வீடியோ கூட என்கிட்ட இருக்கு அவரோடது. அப்புறம் கடைசியில வந்துட்டு அவர் ஒரு முஸ்லிம்னு கண்டுபிடிச்சு அவர் எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்னு கண்டுபிடிச்சு ஆக்சுவலா இது ஒரு கம்யூனிட்டியா வாழ்றதுல இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நினைச்சு. நீ ஒரு ஹிந்துவா இருந்தனா உன்னோட உன்னோட குரூப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் முஸ்லிம்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஆர்கனைசிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு ஜமாத்ல வந்துட்டு அவங்க எப்பவும் போய் தொழுகிறாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் அங்க இருக்கு. அவங்களுக்கு ஒரு 100 பேர்த்த தெரிஞ்சிருக்கு பொதுமக்களை. நீ ஒரு இன்ட்ராவர்ட்டா இருந்தாலும் உனக்கு ஒரு 100 பேர்த்த தெரிஞ்சிருக்கு. சோ நீ வந்துட்டு அவரு முஸ்லிம்னு தெரிஞ்ச உடனே நீ அவர் எந்த சார்ந்தவருன்றது மட்டும் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா அவரை ஈஸியா நீ போய் கணக்கெடுத்துடலாம். இன்கேஸ் உனக்கு ஜமாத்து அவர் எந்த ஜமாத்துன்னு தெரியலனாலும் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சோம்? இவர் முஸ்லீம்னு தெரிஞ்சனையும் இவர் என்ன நாங்க பேச்சு கொடுத்தே இருந்தோம். ஆக்சுவலா இவர் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேங்க்குள்ள வந்துட்டு ஹாஸ்பிட்டல் நினைச்சு பேங்க்குள்ள வந்துட்டாரு. அவருக்கு அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸும் உள்ள இருக்கிற கேபின்ஸையும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் நினைச்சிட்டாரு. ஐயா நீங்க எந்த ஏரியான்னு கேட்டா ஒரு ஏரியா பேர் சொல்றாரு. சரியா? அவர் முஸ்லீம்ங்கிறது அவரே சொல்றாரு. எந்த ஏரியாங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வயசானவர்ரா, 75 வயசுக்கு மேல இருக்கும்டா அவருக்கு. எப்படி வந்தீங்கன்னு கேட்டா ஒரு டிக்கெட்டை மட்டும் எடுத்து காட்டினாரு. அந்த டிக்கெட் வந்துட்டு பழைய டிக்கெட் இருக்கும்ல, இந்த பிரிண்டட் டிக்கெட்ஸ் கிடையாது. அதாவது எந்த ஏரியான்னு போட்டுருக்க டிக்கெட் கிடையாது. இந்த நம்பர் மட்டும் போட்டுருக்கும்ல, மஞ்சள் கலர் சிவப்புல. அது ஒரு டைம் டவுன் டிக்கெட் பஸ் வாங்கினா போதும், டிராவல் பண்ணிக்கலாம் லைஃப் ஃபுல்லா நினைச்சிட்டாரு அவரு. லைஃப் லாங் அதை நீட்டா பேக்கெட்ல அந்த டிக்கெட் வச்சிருக்காரு. பணம் இல்லை, எதுவுமே இல்லை அவர்கிட்ட. ஃபுல் ட்ரை. டீ கொடுத்தா சாப்பிட மாட்டேன்ட்டாரு. இல்லைங்க நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அடுத்தவங்கள்ட்ட இருந்துட்டாரு. கேட்டா அவருக்கு பாய்சன் பண்ணிடுவோமா நாங்க. அப்புறம் நாங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி லைட்டா தண்ணியாவது குடிக்கணும். அப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சாரு. உங்களுக்கு ஒய்ஃப் இருக்கான்னு கேட்டா அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அழுக ஆரம்பிச்சுட்டு ஒய்ஃப் இறந்துட்டாங்க, 3 குழந்தைகளை படிக்க வச்சேன், 3 பேரும் ஆஹ் அந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் 3 பேர்த்தையும் வந்துட்டு இது பண்ணிட்டேன், 3 குழந்தைகளும் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, டிஸ்ஓன் பண்ணிட்டாங்க. மகனுக்கு மகளுக்கு தான் பாத்துக்கிறாங்க. மகளுக்கு பேர் சொல்லுங்கன்னா அவருக்கு பேர் தெரியல. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் தான்டா, லிட்டரலா 5 நிமிஷம் தான். படத்துல பாக்குற மாதிரியே தான் அல்ஜைமர்ஸ் பேஷண்ட் பிஹேவ் பண்றாங்க. நம்ம மோகன் இருக்காருல்ல, மோகனோட கிளாஸ்மேட் இருக்கு. 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் இருங்கயா தண்ணி குடிச்சிட்டு சொல்லிட்டு பேசிட்டு நான் வந்துட்டு இவருக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். இவர் எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் இவர் யாருன்னு சொல்லிட்டு டீ கடையில எல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாருங்க, மாட்டிக்கிட்டாரு, வீட்டுக்குள்ளதான் இருக்காருன்னா அந்த ஐயா இங்கதாங்க உட்காந்து 2 டீ ஃப்ரீயா அடிச்சாருங்கிறார். அப்பயும் உங்களுக்கு டவுட் வந்திருக்கு, இவர் என்னடா இவரு டீ அடிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்காரு, எந்திரிச்சு போயிருவாங்கல்லன்னு மறந்துட்டாரு. வழி மறந்துட்டு அப்படியே டீ அடிச்சுட்டு அந்த கடையிலேயே உட்காந்துட்டாரு. அப்புறம் எந்திரிச்சு போறதுக்கு அவருக்கு தெரியல. அப்புறம் யார்கிட்டையும் பேசல. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஆளை காணாம இவங்களும் விட்டாங்களாம். இவங்க சஸ்பிஷியஸா பாத்துருக்காங்க டீ கடை ஓனர்ஸ். இவரை பார்த்தா டேஞ்சரஸான ஆள் மாதிரியா இருக்கு, 2 டீ அடிக்கிறா அப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மோகன் வந்துட்டு லாக் ஆயிருக்கு. அப்படி இங்க மோகன் இல்ல இவர் பேரு வேற பாய் ஒருத்தர். அப்புறம் வந்து இங்க மாட்டினா அப்படி. அப்புறம் நாங்க பேச்சு கொடுக்க இந்த 5 நிமிஷம் இந்த கம்யூட்டை முடிச்சுட்டு வரேன் பாரு, இவரை பத்தி இன்ஃபர்மேஷன் ரோட்ல விசாரிச்சுட்டு வந்ததுக்குள்ள தலைவர் வந்துட்டு மறந்துட்டாரு, என்ன மறந்துட்டாரு. திரும்பியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்குன்ட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாய் நான் இங்க வரேன். ஐயா தெரியுதுங்கய்யா, எதுல வந்தீங்கன்னா பஸ் சொல்லி திரும்பி அதே டிக்கெட் எடுத்து காட்டுறாரு. எனக்கு நான் டைம் லூப்ல மாட்டிட்டேன்னு நினைச்சேன். டே அவர் உனக்கு ரச்சகன் மாதிரி அந்த ஃபீலிங் ஏத்திக்கிட்டே இருக்காரு. என் குடும்பம் எல்லாம் ஏமாத்திட்டானுங்க திரும்ப திரும்ப சொல்லி அந்த டென்ஷன் உனக்குள்ள ஏத்துறாரு. இப்ப அவர் அழுகலடா, கிளீனா இருக்காரு, பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு பேசு. டக்குன்னு நான் வந்துட்டு பேச்சு கொடுக்குறேன். அந்த நார்மலா இருந்து அழுகிறது வரைக்கும் ஒரே ஆக்ட் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்காரு பாவம். ஃபன் என்னன்னா நான் வந்துட்டு அப்புறம் நான் வீடியோ ஆன் பண்ணேன். எதுக்குன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சில பேர் என்ன சஜஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு வீடியோ எடுத்துருங்க இல்ல போட்டோ எடுத்துருங்க, எடுத்துட்டு irrespective ஆஃப் எனி முஸ்லீம் பீப்புள் யூ மீட் அவங்கள்ட்ட போயிட்டு அந்த போட்டோ கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஜமாத் இருக்கும். அந்த ஜமாத்ல அந்த குரூப்ல போட்டு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டாரு, இவர் யாருன்னு தெரியுதுன்னா அடையாளப்படுத்துங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஜமாத்துக்கு அனுப்புங்க. அவங்க ஜமாத்து குரூப்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள அவங்க டக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணி கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம் யாருன்னு. பட் அந்த 35 மினிட்ஸ் தான் இவரை வச்சு ஹார்ட் பீஸ் லெஜெண்ட். அப்புறம் அதே மாதிரி ஸ்னாப் போட்ட மாதிரி தேனோஸ் ஸ்னாப் போட்டு திரும்பி எல்லாம் உருவான மாதிரி அதே மாதிரி ஒய்ஃப் கேட்டேன். ஐ மீன் நான் அப்ப ஒய்ஃப் கேட்கல, ஐயா ஃபேமிலி எங்கேயான்னு கேட்டேன். எனக்கு வந்துட்டு 3 பெண்
3 பெண் குழந்தை 2 ஆண் குழந்தை. அப்புறம் இல்ல 3 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை. பேர் என்னன்னு கேட்டோனே ஒரு பையன் பேர் சொன்னாரு. அவங்க எல்லாம் இப்ப என்ன பாத்துக்கிறது இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு பையன் பேர் 2 பையன் பேர் சொல்லிட்டு 3வது பொண்ணு பேர் சொல்றதுக்குள்ள அழுதுட்டாரு. ஏன்னு கேட்டா எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கிறாரு. அப்புறம் என் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொல்லி திரும்பி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. 2 மினிட்ஸ் தான் அழுக. டக்குனு சுவிட்ச் போட்ட மாதிரி அழுதுட்டு திரும்பி ஆஃப் பண்ணிடுவாரு அவரே அழுகை ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஏன்னா வந்து மறந்துருங்க எதுக்கு அழுதுட்டு அதுதான் அழுதுட்டு இருக்கோம் டக்குன்னு மறந்துட்டு எல்லாத்தையும் கண்டுட்டு எந்த ஏரியான்னு கேட்டா ஏரியா பேர் ஒரு ஏரியா பேர் அது மறக்கவே இல்லை ஒரு கடைசி வரையும். ஆனா அவர் அந்த ஏரியா கிடையாது, அதுதான் அன்பார்ச்சுனேட். அதுலதான் என்ன சுத்தல்ல விட்டாரு ஐயா. அவர் வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏரியாவை சொல்லி என்னை போட்டு வயிற்று எரிச்சிட்டாரு மனுஷன். அப்புறம் பழைய தெருப்பேர் பழைய ஏரியா பேர் சொல்லி நான் லாக் அடிச்சு விட்டாரு ஐயா. ஆனா நான் ஒரு தற்குறி, அவருக்கு அல்சைமர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அவர் சொல்றதை நம்புறோம் பாத்தியா. ஏன்னா நமக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனாலும் அவரை கண்டுபிடிக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான். அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க ட்விஸ்ட், நான் ஒர்க் பண்ணதுலயே இருக்கிற ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கேண்டி ஏதோ பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணாங்கன்னு மறந்துட்டேன். கீழே உட்காந்து அவர் உடம்பெல்லாம் மண்ணா இருந்துச்சு எனக்கு. ஏதோ அது தொடச்சாங்க, அது வெட் டிஷ்யூ எடுத்து ஒரு கையை தொடச்சாங்க அவரு. டக்குன்னு என்ன விடுங்க, என்ன எங்கிட்ட பாக்குறீங்க கிட்னி திருடுவேன்னு நினைச்சாரு அவரு. டக்குன்னு எங்களை எல்லாம் இங்க எல்லாத்தையும் போலீஸ்ல முடிச்சு ஐயோ ஐயா நாங்களே வீட்டு கிட்னி திருடுவோம் இப்ப எதுக்கு என்ன ஆஸ்பத்திரி கூப்பிட்டு ஐயா இது பேங்குங்க ஐயா, இது ஆஸ்பத்திரி இல்லைங்க. அவரு எந்த அளவுக்கு இருப்பாருன்னு பாரு. அவரு பாவம் என்கிட்ட எவனும் நல்லாவே பேச மாட்டானுங்க என் வீட்டுல. நல்லா பேசுறவனுங்க எல்லாம் கிட்னி திருடிடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்காரு ஒரு பாவம் மனுஷன். அதுதான் டேய் ஒரு 5 மினிட்ஸ்ல அது பேங்க்னு மறந்துட்டு நினைச்சிட்டாரா அந்த செட்டப்பை பார்த்துட்டு இப்ப எதுக்கு நீங்க என்கிட்ட இருந்து ரத்தம் எடுக்க பாக்குறீங்க, என்னோட கிட்னி திருட பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உங்க எல்லாத்தையும் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பாரு. உங்களையே போலீஸ்ல தாங்க புடிச்சு கொடுக்கணும்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அவர் இது பண்ணி அப்புறம் கடைசியில 1-2 ஹிண்ட்ஸ் வச்சு இந்த கிட்னி மேட்டர் மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு அந்த மாதிரிதான்டா. டேய் முடியாதுன்ட்டாரா, அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பாட்டுல உட்காந்து இருந்தவர் எந்திரிச்சிட்டு என்ன விடுங்க கீழே விழுந்துருவாருன்னு பயமா இருக்கு எங்களுக்கு, என்ன விடுங்க நான் இங்கிருந்து தப்பிக்கணுங்கிற மாதிரி ஆயிட்டாரு. திருடிடுவானு நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் முதல்ல இங்கிருந்து தெரிக்க போடணும்டா, ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து லாக் ஆயிட்டமேடா ஆண்டவா அப்படின்னு இது பண்றாரு. ரொம்ப டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா. எங்களுக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம ஏதாவது கைய புடிச்சு எலும்பு மூவ் ஆயிடுச்சுன்னா வயசானவங்கல்ல ரெசிஸ்ட் பண்றாரு. பண்ணிட்டு நான் எந்திரிச்சு போகணுங்கிறாரு. படிக்கட்டு வேற இருக்குது. ஐயா ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க 2 நிமிஷம் உட்காருங்க உங்க பொண்ணு வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன் நான் அவர் உட்கார வைக்கிறதுக்கு. அப்புறம் டக்குன்னு அவரு பொண்ணுன்னு ஓகே இவனுக்கு ஏதோ நம்மளை பத்தி டேட்டா தெரியும் பொண்ணு நம்புவார் போல. அவங்கதான் பாத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையன் வருவாங்கன்னு சொல்லி தான் அடிச்சு நகர்த்தி விட்டு கிளம்பிருப்பாரு நினைக்கிறேன். குழந்தை ஒண்ணு அவன்கிட்ட எல்லாம் அந்த மாதிரிதான். அப்புறம் அவங்க ஜமாத்துக்காரங்க செம ஃபாஸ்டா டக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. அவ்வளவு பேர் வாழ்றேன் நான் ஊர்ல, ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறாங்க டக்குன்னு. அப்புறம் இவங்க இவரோட பேரன் மகன் சொல்லி கண்டுபிடிச்சு அவங்க மகளுக்கே போன் பண்ணி சொல்லி அவங்க மகளே ஆட்டோ பிடிச்சி வந்து இவரை கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் சோ இவரும் ஒரு நீ சொன்ன அந்த வகையறால வர ஒரு மனிதர் தான் இவரு. ரைட்டு. வேற நண்பா வேற எதுவும் இருக்கா பிஃபோர் வி மூவ் டு தி க்ளோசர்? ஆயில் பெயிண்டிங் தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, அவரை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும். ஆயில் பெயிண்டிங் தாத்தா ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ஒரு காலகட்டத்துல வந்து ரேஸ் கோர்ஸ்ல வந்து எப்படியாவது கலைத்துறையை முன்னேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபடுவோம். ஃபுல்லா ஒரு சுத்தி கலை சினிமா கதைகளை தேடுறது, கதை மாந்தர்கள் தேடுறது, புதுசா கதை யோசிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு இருப்போம். அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது எவனா ஒருத்த வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் மாட்டிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவேலு டீ கடையில உட்காந்துட்டு இந்த சப்ஜெக்ட் இருக்குல்லடா இந்த சப்ஜெக்ட் அப்படி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பார்க் இருக்கும் அந்த ரேஸ் கோர்ஸ் ஏரியால. இப்ப இல்ல அந்த பார்க்கு. அந்த பார்க்குள்ள வந்து மெயினா வந்து மெஜாரிட்டி வந்து இவங்க தான் இருப்பாங்க. புதருக்குள்ள வந்து காதலர்கள் ரொம்ப லைஃப் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து சாப்பிடுறது அந்த மாதிரி கணக்கு நடந்துட்டு இருக்கும். ரேரா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள் இருப்பானுங்க. நம்மளே ஏன் போய் உட்காருவோம்னா ஒரு ஃபுல் சுத்தி சரி டயர்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கால் வலிக்குன்னு சொல்லி உட்காருவோம். அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு உட்கார்றோம். அந்த மாதிரி உட்காரும் போது மதியான நேரத்துல ஒரு தாத்தா
பொதுவா வேலை இருக்க யாருமே அந்த பார்க்ல இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வேலை இல்லைங்கிறனால நம்ம இருக்கோம். அது போக வேலை இருக்க ஆட்கள் அந்த காதலர்கள் மட்டும். அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுங்க அப்புறம் இன்னும் எம்எல்எம் ஏஜென்ட்ஸ் அங்கங்க பாக்கலாம் நீ. கரெக்ட். அவங்க வந்து டைரி எடுத்துட்டு வந்தாலே நம்ம கணிச்சுக்கலாம். ஓகே. டைரி எடுத்து சார் வந்தது நம்மள்ட்ட நம்ம மேற்கொள்ள டக்குன்னு கேக்குறாரு. கணிச்சிருவான். பிரமிட் ஸ்கீம் தானே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்பானுங்க. பட் அன்னைக்கு பார்த்தா வந்து பெக்யூலரா வந்து ஒருத்தர் ஹி மீன்ஸ் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி சில ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆட்கள் இருப்பானுங்கல்ல. அந்த மாதிரி ஒருத்தர் அவரு வந்து கையில வந்து ஒரு ஒரு நோட் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவர் வந்து டைரி இல்ல. ஏன்னா அது ரொம்ப லென்த்தா இருக்கு. பார்க்க ஒரு ஸ்கெட்ச் புக் மாதிரி இருக்கு. ரொம்ப பெரிய நோட்டு. நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கண்டுக்கல. பட் ஆனா எப்ப வந்து லைட்டா அவர் மேல அட்டென்ஷன் கிராப் ஆச்சுன்னு வந்து இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிரையான்ஸு, கலர்ஸு அதெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம டிராயிங் கிளாஸ்ல வந்து ஓப்பன் பண்ணா ஒவ்வொண்ணா ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த மாரி ஸ்கெட்ச் இல்ல நோட்டு, அதுக்கப்புறம் ஹைலைட்டே டிராயிங் என்னன்னா அவர் போட்டு அது அடிச்சது எடுத்து வந்துட்டு ஒரு எம்டி பேப்பர்ல அவர் வந்துட்டு இது பண்ண அவர் பண்ணது வந்துட்டு ஆல்ரெடி இந்த ப்ரீ இரு பிரிண்டட் சொல்றேன். கலரிங் புக்ஸ் இருக்கும்ல. அதுதான் இல்லடா, நம்ம என்ன யோசிச்சோம்னா, இவரு இவரு பெரிய ரவிவர்மா கணக்கான ஆர்டிஸ்ட் போல. நம்ம எப்படி வந்து ஆர்டிஸ்ட் போல பார்க்ல டக்குன்னு வந்து இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். யோசிக்கிறோமோ, அந்த மாரி இவரு வந்து டக்குன்னு யாரா மூஞ்சி பார்த்தா அப்படியே லைவா வரைய ஆரம்பிச்சுருவாரு போல நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி என்னதான் வரையறாரு அப்படின்னு சொல்லி க்ளோஸா மூவ் இன் பண்ணி பார்த்தா, இது சின்ன குழந்தைங்களா வரையறதுக்கு டோரா புஜ்ஜி அந்த மாதிரி ப்ரீ பிரிண்டடா ஸ்கெட்ச் இருக்கும்ல. அதுல கிரையான்ஸ் அடிச்சிருக்கான் அந்த ஆளு. நீட்டா உட்காந்து அது 6 நீட்டா 10 லயன்ஸ் பிரதர் எனக்கு பாக்ஸும் ஒரு புக்கும் வந்து இல்ல அன்னைக்கு நம்ம என்னன்னு ஃபிகர் அவுட் ஆக்சுவலா பண்ணோம்னா அவர் மேபி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இவருக்கு சொல்றாரு. அதான் அன்னைக்கு நம்ம என்ன யோசிச்சோம்னா எல்லாத்துக்குமே லாஜிக் யோசிப்போம்ல. சோ அப்ப அன்னைக்கு என்ன யோசிச்சோம்னா இவரோட பேர பிள்ளைங்களுக்கு வந்து மேபி வருஷம் ஃபுல்லா பண்ண வேண்டியதை வந்து யாரோ ஒருத்தங்க பண்ணணும். சரி நம்ம பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரீ டைம்ல உட்காந்து பண்றாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நான் ரீசெண்டா பார்த்தேன். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு புக்ல வந்து ஸ்கெட்ச் அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டா அது ஒரு தெரப்பிங்கிறானுங்க. அது மனசை இல்ல ஒருநிலைப்படுத்து பாப்பல அது ஓகே. அப்படிங்கிறானுங்க. ஸ்கெட்ச்ல ஸ்கெட்ச் இல்லங்க அதெல்லாம் ஒரு இந்தியன் திங் ஆயிருச்சுங்க. ஸ்கெட்ச் பண்றது, டூடில் பண்றதெல்லாம் யங்ஸ்டர் பண்ணும்போது அது உனக்கு தெரியல. பட் இவர் வயசுக்கு ஒரு லோக்கல் புக் வாங்கிட்டு அவரு வந்து கூட ஒரு யாரோ பப்ளிக் பார்க்ல சொல்லிருந்திருக்கலாம்ல. உட்காந்து இவரை பார்த்தா டெக் சேவியான ஆள் ஏதாவது மாதிரி டென்ஷன் தெரியல. ஆச்சு இல்ல அவரு கூட யாரோ ஒருத்தவங்க சொல்லிருக்கலாம். ஏதாவது டென்ஷன் ஆச்சுன்னா டக்குன்னு இந்த புக் எடுத்து கொஞ்ச நேரம் இது பண்ணுங்க நார்மல் ஆயிருவீங்க அப்படின்னு. ம். இருந்திருக்கலாம் எனக்கும் அந்த இருக்கு. அது ரொம்ப வியர்டான ஒரு ஒரு பிக்சர். எப்படி வந்துட்டு ஒரு வயசானவர் தனியா உட்காந்து ஒரு 10 ரூபா ஸ்கெட்ச் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து நீட்டா கஷ்டம் அப்படின்னு அதை ஒரு இன்டென்ஸா பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே தான் இருந்திருப்பாரு. ஆமா. அவர்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்துருக்கலாம். பட் நம்ம பண்ணல. அது அவர் அப்படியே அவர் பீஸ்ல விட்டோம். அவர்கிட்ட எங்க போய் அவர் பாட்டுக்கு அடிக்க விட்டுருங்க. அவரே எக்ஸாம் பேப்பரை மறைச்சு மறைச்சு அடிக்கிற மாதிரி ஏ பக்கத்துல கூட அப்படியே மறைச்சுக்கிறாரு உடம்பு வச்சு. ஆமா ஆமா அவருக்கு வந்துட்டு அது கொஞ்சம் லைட்டா இன்செக்யூரிட்டி இருந்திருக்கும் மாட்டிருக்குது. இந்த விடுங்கடா டே அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அவர் ஒரு சூப்பரான கேரக்டர் பிரதர். இந்த வியர்டோ மனிதர்கள்ல அவரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரைட் பிரதர். வேற வேற யாராவது கேரக்டர்ஸ் இருக்காங்களா பிரதர் பிஃபோர் வி ட்ரை டு எண்ட் திஸ் எபிசோட்? இருக்காங்க. பட் நம்ம அதை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ரைட். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோட்ல நம்ம வந்து ஒரு ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. மோஸ்ட்லி இந்த மனப்பிறழ்வோ இல்ல இது என்னது மறதி இருக்க ஆட்களை வந்து நம்ம பண்ண மாதிரி இருக்கு. பட் ஓவராலா மேலாப்புல பார்த்தா வந்து அவங்களுக்கு அந்த 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 பிரச்சனை இருக்கிறத வந்து நம்ம வியர்டுன்னு சொல்ல வரல. நம்ம வந்து மேபி அந்த இன்சிடென்ட் ஃபெல்ட் வியர்ட் ஃபார் அஸ். பட் ரீசன் வந்து இதுவா இருந்திருக்கலாங்கிற மாதிரி ஒரு இதா சொல்ல வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு போன எபிசோட விட இந்த எபிசோட் பெட்டரா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் நரேஷனுமே பெட்டரா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ ஆடியன்ஸுமே அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் லிசனிங் திஸ் எபிசோட். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. இதே மாதிரி நிறைய எபிசோட்ஸ் இன்னைக்கு வார வாரம் வரப்போகுது. அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு எபிசோட் மறுபடியும் எங்கள்கிட்ட இருக்க நிறைய கேரக்டர்ஸ் வச்சு வரும்.
நடுவில் நடுவில் ஏதாவது சூப்பர் படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை பத்தின எபிசோட்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நன்றி, வணக்கம். ம், ம்.